Chinmaya Academy for Civil Services was launched by Chinmaya Mission in 2017, which is a non-profit organization. Chinmaya Mission is a global organization which has got over 300 centers across the world. Hospitals, schools, colleges, university across India. We are there in the education field for more than 50 years. சார், ஆரம்பத்தில் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை தமிழ்நாட்டில் இருந்து அதிகமான பேர் கிளியர் பண்ணாங்க. இப்போ தொடர்ச்சியாக அது ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கே, இதுக்கு என்ன காரணம் சார்? தமிழ்நாட்டுக்காரங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கு லாங்குவேஜ் பேரியர் ஒரு விஷயமா இருக்கா சார்? நமக்கு இன்னும் ஹிந்தி தெரியாது, ஒரு மைனஸாக இருக்கா? எப்போவுமே மொழி எதுக்குமே வளர்ச்சிக்கு தடைக்கல் அல்ல. அது வந்து நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற ஒருத்தர் நாகாலாந்து போனார்னாக்கா நாகாமீஸ் பேசுவாங்க, அசாமீஸ் பேசுவாங்க, பெங்காலி பேசுவாங்க. நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே தான் இருக்கணும். கூகுள் வந்த உடனே என்ன ஆச்சுன்னாக்கா கூகுள் ஓரியன்ட் சர்ச் பண்ணுறான், அப்படி தான் படிக்கிறான். அதனால் நாலு பாசிபிலிட்டி இருக்குன்னு உடனே கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிமிலர் ஆல் தி 4 கேன் பி ரைட்னு சொல்லிட்டு. இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி வந்தீங்கல்ல, எத்தனை ஸ்டெப்பு, அதெல்லாம் எத்தனை படி ஏறி வந்தீங்க, இப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்கிறாங்களே? இல்லை, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இன்டர்வியூ மெம்பர் கேட்குறாரு, யூபிஎஸ்சி மெம்பர். எனக்கு தெரியும், அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ரிஷிகேஷில் இப்போது நிறைய பேர் சன்னியாசம் வாங்கிட்டு போகிறாங்களேன்னு கேள்விப்படுறேன். வாட் இஸ் யுவர் கமெண்ட்? யூனோ வாட் ஷீ செட்? ஷீ டிட்ன்ட் சே ஐ டோன்ட் நோ. ஓகே, ஐ டோன்ட் நோன்னு சொல்லலாம். ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் சார் அப்படின்ட்டாங்க. எல்லா பியூரோக்ராட்டுக்குமே அவங்களுடைய இன்டர்வியூ அப்படிங்கிறது ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்கும். உங்களுடைய இன்டர்வியூ ஞாபகம் இருக்கா சார்? என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு என்ன பதில் சொன்னீங்கிறத உங்கள்கிட்ட நான் நினைக்கிறேன் சார். லாங் அகோ ஜுராசிக். கஷ்டமான கேள்வி இது. க்ரைசிஸ் டைமில் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி பெரிய ஸ்டேட் க்ரைசிஸில் இருக்கிறப்பெல்லாம் அப்போ அந்த நல்ல ஆஃபீஸர் தேடுவாங்க. அந்த ஆஃபீஸர் சைட் போஸ்டில் இருந்தாலும், ஓஹோ இந்த மாதிரி கொரோனா வந்துடுது, ஒரு நல்ல ஹெல்த் செக்ரட்டரி வேணும், சுனாமி வந்துடுது. அதாவது பர்சனல் அஜெண்டா இருக்கக்கூடாது. நோ பர்சனல் அஜெண்டா. நோபடி வில் டச் யூ. ஹவர் ஹை அண்ட் மைட்டி ஹீ ஆர் ஷீ இஸ், நோபடி வில் டச் யூ. பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு பேனல் டிஸ்கஷன் நம்ம பண்ண போகிறோங்க. நம்மளுடைய அரங்கத்திற்கு 4 ரிட்டையர்ட் பியூரோக்ராட்ஸ் வந்திருக்காங்க. இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள். அவங்கள முதல்ல நம்ம வரவேற்பு நம்மளுடைய ஸ்டுடியோக்கு. சார் வணக்கம், வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ. ஸோ அவங்கள பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இத்தனையும் பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்காங்க. ஒரு சில முக்கியமான பொறுப்புகள் அவங்க வகித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ராம்மோகன் சார் ஐஆர்ஏஎஸ் ரிட்டையர்ட் ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவரை வரவேற்போம். அடுத்து ஸ்ரீபதி சார் ஐஏஎஸ், ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. சந்தானம் சார் ஐஏஎஸ், ஃபார்மர் மெம்பர் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். அடுத்து ரவிச்சந்திரன் சார் ஐஆர்எஸ், ஃபார்மர் பிரின்சிபல் சீஃப் இன்கம் டேக்ஸ் கமிஷனர். இவங்களுடைய இங்கே வருகை அப்படிங்கிறது சின்மயா ஐஏஎஸ் அகாடமி இல்லாமல் சாத்தியமே இருக்காது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சின்மயா ஐஏஎஸ் அகாடமிக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். சின்மயா ஐஏஎஸ் அகாடமியுடைய அட்வைசரி கவுன்சில் மெம்பர்ஸ் நான் ஒரு தடவை படிக்கிறேன், ஏன்னா அவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸான ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுக்காக. மிஸ்டர் என் கோபாலசுவாமி ஐஏஎஸ் ரிட்டையர்ட், ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். டாக்டர் ஆர்கே ராகவன் ஐபிஎஸ், ஃபார்மர் சிபிஐ டைரக்டர். மிஸ்டர் கே ஆலுடைய பிள்ளை ஐஏஎஸ், ஃபார்மர் வைஸ் சான்சலர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. மிஸ்டர் ஆர் சந்தானம் ஐஏஎஸ், ஃபார்மர் மெம்பர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஹைதராபாத். டாக்டர் சந்திரகாந்த் கரியாலி ஐஏஎஸ், ஃபார்மர் பிரின்சிபல் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. மிஸ்டர் ருத்ர கங்காதரன் ஐஏஎஸ், ஃபார்மர் டைரக்டர் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் முசோரி. மிஸ்டர் சிஆர் ரவிச்சந்திரன் ஐஆர்எஸ், ஃபார்மர் சீஃப் இன்கம் டேக்ஸ் கமிஷனர். மிஸ்டர் கேஎஸ் ஸ்ரீபதி ஐஏஎஸ், ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. டாக்டர் எம் மாதேஸ்வரன், ஃபார்மர் டெபுட்டி சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். டாக்டர் எஸ் கல்யாணராமன், ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். டாக்டர் ஏ கலாநிதி, ஃபார்மர் வைஸ் சான்சலர் அண்ணா யூனிவர்சிட்டி. மிஸ்டர் ஆர் ரவிச்சந்திரன் ஐஆர்எஸ், ஃபார்மர் பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிஎன்என் பாண்டிச்சேரி. ஸோ இந்த ஒரு அட்வைசரி கவுன்சில் மெம்பர்ஸ்லேருந்து நமக்கு 4 ப்ரெஸ்டீஜியஸான கவுன்சில் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம ஐஏஎஸ், யூபிஎஸ்சி மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான அதிகாரிகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு கேள்விகளை உங்களுடைய சார்பாக நாங்கள் பேசி கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார், முதல்ல எத்தனையோ ஜாப்ஸ் இருக்குது சார், அன்றாடம் எவ்வளோ ஜாப்ஸ் பார்க்குறோம். அந்த ஜாப்ஸ்க்கும் ஒரு சிவில் சர்வெண்ட், ஒரு பியூரோக்ராட்டுக்கும் என்ன வித்தியாசம்? வாட் மேக்ஸ் திஸ் ப்ரொஃபஷன் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சிவில் சர்வீஸ் வந்து இட் இஸ் அ டாப் மோஸ்ட் சர்வீஸ் கவர்மெண்ட்டில் பார்க்க போனால். அதாவது நமக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பாலிசி ஃபார்முலேஷன் லெவலில் இப்போ யாராருக்கான்னு வந்து ஒரு சேஞ்ச் பண்ணணும், நம்மளால் வந்து பாலிசி சேஞ்ச் இருக்கணும், மக்களுக்கு நிறையா வகையில் நமக்கு பெனிஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சிவில் சர்வீஸ் தான் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சிவில் சர்வீஸில் when you hold the position,
நீங்கள் ஒரு நேஷ்னல் லெவலில் திங்க் பண்ணுவீங்க, ஒரு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் திங்க் பண்ணுவீங்க, பாலிசி ஃபார்முலேஷன் லெவலில் திங்க் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களால் வந்து இந்த பாலிசியை சேஞ்ச் பண்ணி மக்களுக்கு எப்படி பெனிஃபிட் பண்ணலாங்கிறது பண்ணுறதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி சிவில் சர்வீஸ் ஒன்று தான் முடியும். அதனால் உங்களுக்கு என்னென்னலாம் ட்ரீம்ஸ் இருக்கோ, விஷன் இருக்கோ, அதெல்லாம் நம்ம வந்து கவர்மெண்ட் வழியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவில் சர்வீஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் டு மேக் எ சேஞ்ச். சந்தானம் சார். ரவிச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி சிவில் சர்வீஸ் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் த பப்ளிக். ஒரு பப்ளிக்கு நம்ம வந்து ஏதாவது செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறவங்கள சிவில் சர்வீஸுக்கு வந்தால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதில் நம்ம என்ன பொசிஷனில் இருந்தாலும் ஏதாவது செய்ய முடியும். ஸோ அதை கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வேறு எதுலேயும் கோர்ஸ் தட் அதர் ஜாப்ஸ் இருக்குது, டாக்டராக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், அதுலேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். பட் இதில் பப்ளிக்கோட டைரெக்டாக இருந்து அவங்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத அறிஞ்சு அவங்களுக்கு வந்து அதுக்கு தீர்வு காண்றது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த வகையில் வந்து நமக்கு எக்ஸ்போஷர் இதில் ரொம்ப ஜாஸ்தி. அட் ஆல் லெவல்ஸ் பாலிட்டிஷியன்ஸ் கூட பப்ளிக் கூட எல்லா லெவல்லையும் நமக்கு எக்ஸ்போஷர் இருக்குது. அதனால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆல்சோ வந்து இதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகே சார். ஸ்ரீபதி சார். இந்தியாவை பொறுத்த மட்டும் மாநில அளவில் பொறுத்த மட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது கொள்கை அளவில் எந்தெந்த முடிவுகள் எடுக்க முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் இந்த சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸால் செய்ய முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ வந்து அரசியல்வாதிகள் சொல்லும் பொழுது சில கொள்கைகளோடு அவங்க வருவாங்க. மேனிஃபெஸ்டோ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் சில கொள்கைகள் இருக்கக்கூடும். அந்த கொள்கைகள் எப்படி செய்ய முடியும் அல்லது ஏன் செய்ய முடியாது, ஏன் செய்யக்கூடாது, இதுவும் இருக்குது. ஏன் செய்ய முடியும், ஏன் செய்ய முடியாது, ஏன் செய்யக்கூடாது, அதில் இன்டர்னல் செக்யூரிட்டி எல்லாம் இருக்க வேண்டியிருக்குல்ல. அது போன்ற ஒரு நிகழ்வுகள் வரும்பொழுது சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அதை வந்து மேலே கொண்டு போனாலும் கொண்டு போகலாம், இல்லை அது செய்யக்கூடாதுங்கிற ஒரு கருத்து வரும்போது அதையும் சொல்ல முடியும். அதை தவிர வெளிநாடுகளில் இப்போ வந்து ஃபாரின் சர்வீஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஃபாரின் சர்வீஸில் வெளிநாடுகளில் நம்முடைய பாலிசிஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எங்கள் அளவில் நாங்கள் பிரசிடெண்ட்ஸு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ் ஹேண்டில் பண்ணாலும் கூட அந்த அளவுக்கு இந்தியாவுடைய ஃபாரின் சர்வீஸ் ஃபாரின் பாலிசிஸ் டிசைட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ். தே ஆர் ஆல்சோ சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ். ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு தேசத்தின், அதாவது இந்தியாவின் வளர்ச்சினாக்கா எல்லா விதமான A to Zன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி A to Zஐ ஹேண்டில் பண்ணக்கூடியது இந்த சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ். ராமோகன் சார். சிவில் சர்வீஸோடைய கிரேட் இம்பார்ட்டன்ஸ், மற்றபடி பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் போகிறோம், நிறைய சேலரிலாம் கொடுப்பாங்க, நல்ல கம்ஃபர்ட் எல்லாம் இருக்குது. இண்டிவிஜுவல் க்ரோத், பர்சனல் க்ரோத் ஆஃப் தி இண்டிவிஜுவல் அது கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். சிவில் சர்வீஸில் மட்டும்தான் தேர் இஸ் சிம்பியாட்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் க்ரோத் அண்ட் தி நேஷன்ஸ் க்ரோத் வித் ரெண்டு ஒன்றோட ஒன்று கலந்து உரையாடி ரெண்டும் ஒரே சமயத்தில் முன்னேறதுக்கு வந்து பர்சனல் க்ரோத்தும் நேஷன்ஸ் க்ரோத் எல்லாம் சேர்ந்து வர்றது சிவில் சர்வீஸில் மட்டும்தான். அது ரொம்ப முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் பர்சனல் சர்வீஸ்க்கு ப்ரைவேட் சர்வீஸில் போகும்பொழுது ஒன் ட்ராக் மைண்ட். இப்போ ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டாக போகிறான், லைஃப் முழுக்க வரைக்கும் ஒருவேளை டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஹீ கோஸ் ஒன்லி இன் தட். சிவில் சர்வீஸில் மட்டும்தான் த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வெரி வைட். மோஸ்ட் ஆஃப் அஸ் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் இயர் ஆனவுடனே we are sent for training abroad in different fields of management. So our skills constantly develop. So we are able to do everything. 1785ல் கார்ன்வாலிஸ் ஆரம்பித்தார் சிவில் சர்வீஸை. அப்போ தான் முதல்ல இருந்தால், அதுக்கு முன்னாடி கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ அவர் சொன்னார், ரெண்டு டிவிஷன், ஒன்று கவர்னன்டட் சர்வீஸ், நான் கவர்னன்டட் சர்வீஸ்னு. கவர்னன்டட் சர்வீஸ்னாக்கா டைரக்ட்லி ஒர்க்கிங் அண்டர் தி பிரிட்டிஷ் எம்பையர். நான் கவர்னன்டட் இந்தியாவில் இருக்கிற இதோடலாம் அசோசியேட் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் டெவலப்மெண்ட் வந்தது. அதில் ஒன்று வந்து ஆல் இண்டியா சர்வீசஸ் ஒன்று டெவலப் பண்ணால், அதுக்கப்புறம் சுப்பீரியர் சென்ட்ரல் சர்வீசஸ் அப்படின்னு. ஆல் இண்டியா சர்வீசஸ் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் IAS லெவல் ஆஃபீஸர்ஸ். சுப்பீரியர் சென்ட்ரல் சர்வீசஸ்ங்கிறது வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதரும் டெவலப் ஆகிட்டே வந்தது. 1924ல் வந்து ரெஃபர்மேஷன்லாம் வந்தது. அப்போ வந்து ஜுடிஷியரி வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் டேக்ஸ் ரெவென்யூ ஆக்ட்ஸ் முன்னாடியே இருந்தது. அதை வந்து நான் அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா டெவலப் பண்ணி 1947ல் இந்தியா வந்து சுதந்திரம் வந்தபோது we have developed as a completely perfect administration. கையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாம் அதை வச்சு டெவலப் பண்ணினோம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ். இந்த ஐஏஎஸ் அகாடமி பற்றி ஒரு தடவை பேசலாம்னு நினைக்கிறேன் சார். நான் சின்மய ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்களே சொல்லியிருந்தீங்க, மற்ற அகாடமி மாதிரி இல்லாமல் ப்ராஃபிட் மோட்டிவுக்காக இல்லாமல் ஒரு நேஷன் பில்டிங்காக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது நிறைய ஐஏஎஸ் அகாடமி இருக்குங்க. முன்னெல்லாம் நாங்கள் ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணோம்னா டெல்லி தான் இருந்தது. எல்லா கோச்சிங் சென்டர்ஸும் டெல்லிக்கு போகிற மாதிரி இருந்தது. இப்போ தமிழகத்திலே அதுவும் அண்ணா நகர் இஸ் பிகம் லைக் அ ஹப். இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே எல்லோரும் அண்ணா நகர் பற்றி பேசுகிற அளவுக்கு நிறைய ஐஏஎஸ் அகாடமிஸ் எல்லாம் வந்திருக்கு. அதில் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. அதில் சின்மயா அகாடமிங்கிறது ஏன் இட் ஸ்டாண்ட் அவுட்ஸ்னால் அங்கே நாட் ஓன்லி கோச்சிங் பண்ணுறதோடு இல்லை, தே ஆர் ஆல்சோ கிவிங் தட் இன்கல்கேட்டிங் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ். இந்த சின்மயா மிஷனோட பர்பஸே வி வாண்ட் டு ஹாவ் அ குட் சிட்டிசன்ஸ், அவங்க வித் ப்ராப்பர் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் இன்ஃப்யூஸ்ட் இன்டு இட். அதில் சிவில் சர்வெண்ட்டுக்கு அதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களால கண்ட்ரிக்கு லார்ஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். they have that feel of the public, they have the feel of the public service with ethics and valuesங்கிறது அவரோட மிஷன். அந்த மிஷனில் இந்த அகாடமி has been functioning and they are also teaching the people. And the ethics and values are also one of the subject also. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிவில் சர்வீஸில் that is also one of the subject where institute like Chinmaya will be better placed to impart that particular education than other institutions which are on a commercial basis. அப்புறம் we hold tests. அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவனுக்கு we reduce the rate. 1/3 1/4 எல்லாம் சார்ஜ் பண்ணுறோம். ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஒரே நோக்கம் ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் ஒரு சிறந்த எண்ணத்துக்கு வரணும், சிறந்த லெவலுக்கு வரணும். அதோட கூட பர்சனல் டெவலப்மெண்ட்டு வரணும். மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் சப்ஜெக்ட் மட்டும்தான் டீச் பண்ணுவாங்க, எக்கனாமிக், ஃபிசிக்ஸ். சின்மயாவில் மட்டும்தான் we have got 28 classes தனியாக டெவலப்மெண்ட் ஆஃப் தி இன்னர் பொட்டன்ஷியல் ஆஃப் தி இண்டிவிஜுவல். அது பண்ணுறோம். சுவாமிஜிஸ் எல்லாம் பேசுகிறாங்க, ஸ்காலர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பர்டைஸ் இன்னர் டெவலப்மெண்ட் ஆஃப் தி இன்னர் செல்ஃப் சைமில்டேனியஸ்லி. இதுக்கு ஐஏஎஸில் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எத்திக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட். எல்லாருமே நாலடியார் அவையாரெலாம் சொன்னது ரொம்ப நாள் காணாமல் போயிடுது. திருப்பி அதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி எத்திக்ஸ்ன்னு பண்ணுறோம். அது ஒரு டெக்ஸ்ட் புக் கூட இன்னும் உருப்படியாக இல்லை. நாங்கள் சின்மயாவில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக் ஃபார் எத்திக்ஸ். சின்ன வயசுலேயே வரும்பொழுது மனசுக்குள்ளே எத்திக்கல் வேல்யூஸ் அப்படிங்கிறது ஒரு பசுமரத்தாணி போல் பதியிறது. போக போக அது they become personal thing. personalized a part of his personality. Actually that was my next question sir. என்னன்னா ethics and integrity அப்படிங்கிறது எல்லாருக்குமே முக்கியம். குறிப்பாக சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்டாக இருக்கட்டும், பியூரோக்ராட்டாக இருக்கட்டும் ரொம்பவே முக்கியம். வாட்ஸ் யுவர் டேக் ஆன் இட்? எப்படி எத்திக்கலாக ஒரு பியூரோக்ராட்டால் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? லைக் வாட் இன்ஸ்பயர்ஸ்? நோ, எத்திக்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயும் வேண்டியது தான். இன்டெகிரிட்டி எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கணும். அது பட் சிவில் சர்வீஸில் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கணும். பிகாஸ் இங்கே நம்ம நாட்டில் பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் கரப்ஷன் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு நீதியும் நேர்மையாக நம்ம ஆட்சி அதை புரிகிறோமோ அந்த அளவுக்கு தான் மக்களும் மேம்பட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டாக எதை செஞ்சாலும் நம்ம நேர்மையாக செய்யணும், கரெக்டாக செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அது சின்ன வயசுலேருந்தே நமக்கு வரணும். அது சர்வீஸில் என்டர் பண்ணுறதுலேருந்தே நமக்கு இன்டெகிரிட்டியை பற்றி எம்ஃபசைஸ் பண்ணால் தான் when we retire. பிகாஸ் நமக்கு எவ்வளவோ சோதனைகள் வரும், சர்வீஸில் இருக்கிற போது பல சோதனைகள் வரும். அதையெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும்னாக்க அது நமக்கு ஒரு பேசிக் இன்டெகிரிட்டி இருந்தால் தான் முடியும். அது இல்லைனாக்கா அவங்க சரியாக செயல்பட முடியாது. இன்டெகிரிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம் சர்வீஸில். சரி, இந்தியாவை பொறுத்த மட்டும் பாரத தேசம் அப்படின்னு அகண்ட அங்கேருந்து ஆரம்பிச்சோன்னா கூட கொஞ்சம் கீழே தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னாக்கா முதல்ல அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விரும்புன்னு தான் சொல்கிறாங்க, அறம் செய்யன்னு கூட சொல்லலை. அறம் செய்ய விரும்பு. ஏன்னா அந்த விருப்பம் வந்ததுன்றால் தன்னால் மற்றதெல்லாம் வளர்ந்துடும். ஸோ அது அறம் செய்ய விரும்புன்ற ஒரு கொடுக்கும் பொழுது தன்னால் நமக்கு மேலும் மேலும் நல்லதே செய்யணும்னு ஒரு எண்ணம் வந்துடும். அதாவது இங்கிலீஷில் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டெவலப்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி டெவலப் ஆகிடுச்சுன்னா இன்டெகிரிட்டி ஆட்டோமேட்டிக்கலி கம்ஸ். இப்போ பொதுவாக மற்ற விவேகானந்தர் போகிற மற்றவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா அவங்க சொல்லுவாங்க மியர் எஜுகேஷன் வித் நோ வேல்யூஸ் நோ எத்திக்ஸ் இஸ் யூஸ்லெஸ் டின்சல். ஓகே, இப்போ அப்படி போனோம்னாக்கா இது அதாவது வேதத்துலேயோ அல்லது தமிழ்லையோ முதல்ல இன்ஃபர்மேஷன் அதை நாலெட்ஜாக மாற்றணும்.
அந்த நாலேஜை மாற்றினதுக்கப்புறம் விஸ்டம், அறிவு தெளிவுன்னு சொல்கிறாங்களே, அறிவு தெளிவு வேணும். அந்த அறிவு தெளிவு வந்ததுக்கு பின்னால் அதை ஆக்ஷனாக மாற்றணும், செயலால். இந்த 4 சூழ்நிலையும் நல்ல நேர்மையாக வரணும்னு சொன்னாக்கா முதல்ல இன்டெகிரிட்டி வரணும். இந்த ஔவையார் சொன்ன மாதிரி, ஆத்திச்சூடியில் சொன்ன மாதிரி, முதல்ல அந்த அறம் அப்படின்னு சொன்னாலே தன்னாலே தர்மம் வந்துடுது. ஸோ அதனால தான் இன்டெகிரிட்டியை முதல்ல ஆரம்பத்திலே கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லி அந்த மாதிரி போயிடுது இல்லையா? அது இல்லாமல் அன்றைக்கி ஏ ஃபார் அறம்னு இருந்தது. எஸ், ஏ ஃபார் அறம்னு இருந்தது இல்லையா? அப்படி வரதுனால அந்த இன்டெகிரிட்டின்றது இன்பார்ன் இன் இந்தியன் சிஸ்டம்ஸ், அவர் வேல்யூ சிஸ்டம்ஸ். அந்த இவர் நம்ம சந்தானம் சார் சொன்ன மாதிரி அந்த அறம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனாக்கா இன்டெகிரிட்டி வரும். இப்போது உதாரணத்துக்கு தெரு கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவங்க இல்லைனாக்கா நம்மளால் இருக்க முடியாது இல்லையா? அது போன்ற அவங்களுக்கும் ஒரு இன்டெகிரிட்டி வேணும். நம்ம ஏதோ காசு வாங்குகிறோம், அதுக்கான காசுக்கு நம்ம வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யணும். அதே இந்த சிவில் சர்வீஸ்னு வரும்பொழுது ஒரு முழு நிர்வாகத்தையும், அரசு நிர்வாகத்தையும் ஆரம்பம் சொல்லும்போது A to Z நான் சொன்னேன், அந்த முழு நிர்வாகத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது இன்டெகிரிட்டி என்பது சைனக்குவானான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இருந்தே ஆக வேண்டிய ஒன்று. அது இல்லைனாக்கா சிவில் சர்வீஸாக இருக்க லாயக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அது. சார் சொன்ன மாதிரி அறம் செய்ய விரும்புறது சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த நம்ம மேலே போக போக அதெல்லாம் மறந்து போய்டுறது. இப்போ இந்த சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் வந்து கோச்சிங்கோ ட்ரைனிங்கோ, இட் ஹெல்ப்ஸ் தி கேண்டிடேட் டு ரீடிஸ்கவர் வாட் வாஸ் ஆல்ரெடி பீன் எம்பெடட் இன் ஹிம். அது மறந்து போயிடுது. அது திருப்பி உயிருக்கு வளர்க்கணும். அந்த சிவில் சர்வீஸ் ட்ரைனிங்கே, இந்த கோச்சிங் கிளாஸஸ்ஸே அதுக்கு தான் நடத்துகிறோம். முதல்ல யூ ரீடிஸ்கவர் வாட் இஸ் ஆல்ரெடி வித்தின் யூ. அதுதான் முக்கியமான விஷயம். சார், இப்போ சிவில் சர்வீஸ்க்கு தயார் பண்ணுற மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ்களில் பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக கீப் அப் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு கருத்து சார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இந்த ஃபேக்டர், அதாவது ஒரு எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்களே சார், அது இருந்தால் அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக தகுதியானவர், அந்த தேர்வில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன சார்? அதாவது ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கணும். நம்ம என்ன சிவில் சர்வீஸில் நீங்கள் பாலிசி மேக்கிங் பண்ணுறீங்க, க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும், ரைட் ஆட்டிடியூட் இருக்கணும். இது 3 தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு வந்து நல்ல வைடு நாலேஜ் இருந்தால் தான் நமக்கு இந்த இஷ்யூவை எப்படி டேக்கிள் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, நமக்கு வந்து ஒரு சுனாமி மாதிரி ஒரு க்ரைசிஸ் வந்தது. அதை ஹேண்டில் பண்ண ஆஃபீஸர்ஸ் வி ஹேவ் இயர் ஹூ ஹேண்டில்ட் இட் வெரி எஃபிஷியன்ட்லி. அந்த மாதிரி ஒரு க்ரைசிஸ் சுச்சுவேஷனில் த பர்சன் ஷுட் ஹேவ் அபண்டன்ட் நாலேஜ் அண்ட் ஸ்கில் செட் டு ஹேண்டில். ஹோல் ஸ்டேட்டில் வந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம கொரோனா க்ரைசிஸ் வந்தது. அப்போ அந்த டயத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு நல்ல ஆஃபீஸர் வேணும், ஒன் குட் ஹெல்த் செக்ரட்டரி வேணும். அந்த மாதிரி ஒரு லா அண்ட் ஆர்டர் க்ரைசிஸ் இருந்ததுன்னா ஒரு குட் போலீஸ் ஆஃபீஸர் வேணும். ஒரு பிரிகாண்ட் ஒன்று பிடிக்கணுன்னா வி வாண்ட் அ குட் போலீஸ் ஆஃபீஸர் ஹூ கேன் கோ அண்ட் கேட்ச் தம். அந்த மாதிரி நமக்கு என்னென்னா வந்து அதுக்கு நல்ல நாலேஜ் வேணும், ஸ்கில் செட்டு வேணும். அதுக்கு தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமே எப்படின்னா உங்களுக்கு வைடர் நாலேஜ் இருக்கணும், ஸ்கில் செட்ஸ் இருக்கணும், அதை எப்படி அப்ளை பண்ண போகிறோங்கிற ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கணும். அதனால் இந்த எக்ஸாமே இட் ஹஸ் பீன் டிசைன்ட் இன் சச் எ வே ஃபார் யூ டு ஹாவ் அ இன்டெப்த் நாலேஜ். நாட் ஓன்லி ஸோ மச் டெப்த் இன் பர்டிகுலர் சப்ஜெக்டில் கிடையாது, எல்லா நெசசரி சப்ஜெக்ட்லையும் இருக்கணும். ப்ளஸ் இந்த ஸ்கில் செட் இருக்கணும், ப்ளஸ் த கம்யூனிகேட்டிங் எபிலிட்டி இருக்கணும். அதனால தான் இந்த சேட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மேத்தமேட்டிக்ஸு, லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் எது கொண்டு வந்தாங்கன்னா, எப்படி நீங்கள் லாஜிக்கலாக அந்த டயத்தில் ஆக்ட் பண்ண போகிறீங்க, எப்படி இந்த இஷ்யூவை டேக்கிள் பண்ண போகிறீங்க. அதனால் இப்போ எக்ஸாம் ஹஸ் பீன் ஓரியன்டட் டு கேட்ச் த பீப்புள் ஹூ ஹேவ் தி சஃபிஷியன்ட் ஸ்கில் செட் ஹூ கேன் பிகம் அ குட் சிவில் சர்வெண்ட் அட் அ லேட்டஸ்ட் ஸ்டேஜ். வெறும் தேரி மட்டும் படித்து பிரயோஜனம் இல்லை, அதுக்கு புக்கிலெல்லாம் கிடைக்கும். இதில் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், இதில் நிறையா கேஸ் கிளாஸ் எல்லாம் டீல் பண்ணுறோம். டீச் பண்ணும்போது கோச்சிங்கில், சின்ன இன்ஸ்டியூட்டில், மற்ற இடத்துல கூட பண்ணலாம். ஹவு தீஸ் திங்ஸ் ஹவ் ஹேப்பன்ட், எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி தடுக்க விழுந்தாமல், எந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வெளியில் வர முடிஞ்சது, இந்த மாதிரி கேஸ் கிளாஸை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் எடுப்பதும் வரும். அப்புறம் அங்கே ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்லேயும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த கேஸ் கிளாஸ் போட்டு டீல் பண்ணும்போது ப்ராக்டிக்கல் நாலேஜ் வருது. தட் இஸ் த வே டு டூ இட். தட்ஸ் ஹவ் வி ஆர் டூயிங். ஆடியன்ஸ் எப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் ஒரு குட்டி கதையோடு சொல்கிறேன். வாதாபி படையெடுக்கும் பொழுது நம்ம பல்லவர் அங்கே போய் மாறு இடத்துல போய் ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்காரு. ஒரு அம்மா பையனுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. அந்த சாப்பாட்டு தட்டு சூடாக இருக்குது, சாப்பாடெல்லாம் சூடாக இருக்குது. கையை வச்ச உடனே கை சுட்டு ஐயோ என்று கை எழுதுறான். அப்போ அந்த அம்மா சொல்கிறா, அந்த முட்டாள் பல்லவன் மாதிரி செய்யாதே, முதல்ல சைடில் இருக்கிற சாப்பாட்டை எடுத்துப்பார், அதுக்கப்புறம் தன்னால் நடுவில் ஆறி போயிடும்னு. அப்போ தான் அந்த பல்லவனுக்கு சுரீர்னு மூளையில் உதிச்சுது.
ஏன் உதிச்சது? நம்ம பண்ணது நேராக வாதாபி போய் பிடிக்க போனோம். அதனால தான் இத்தனை நாள் நம்ம முற்றுகையிட வேண்டி வந்தது. சுற்றி இருக்கிறதெல்லாம் பிடிச்சிட்டு அப்புறம் வந்தானாக்கா தன்னாலே இவங்க தோற்று போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இது என்னன்னாக்கா இது வந்து ஸ்ட்ராட்டஜி. இது வந்து தியரியில் எங்கேயுமே சொல்லிக் கொடுக்க முடியாது, மனசில் வரணும். இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடியது சில மட்டுமே முடியும். சரி, இந்த சின்மயா அகாடமின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சின்மயா அகாடமியில் வரும்போது என்னென்னாக்கா இது மாதிரி ஒரு ஆட்டிடியூட், ஸ்ட்ராட்டஜைஸ் படிக்கலாம், என்னவோ படிக்கலாம். 2 2 4 தான் வரும், 7 வராது. இந்த 2 2 4ன்னு சொல்லும்பொழுது இப்படி 2 இப்போ 2 வச்சு செய்யலாம், அல்லது மனசில் போடலாம். மனசுலேயே போட்டு டக்குன்னு பண்ணி முடிக்கணும். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். அது எப்படி முடியும்? கோச்சிங்கில் முடியும். கோச்சிங்னாக்கா வெறும்னா சில இன்ஸ்டியூஷன் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போர்டில் எழுதி போட்டு படித்து மனப்பாடம் பண்ணி போய் ஒப்பிச்சு மாதிரி எழுதிட்டு வந்துடுங்க, பிரயோஜனம் இல்லை. அது வந்து சிவில் சர்வீஸுக்கு ஒத்து வராது. புக்கிஷ் நாலேஜ் சிவில் சர்வீஸுக்கு சுத்தமாக எந்த விதத்துலையுமே பயன்படாது. அதனால தான் ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியோட எத்திக்கல் ஸ்ட்ராட்டஜி. சார், ஆரம்பத்தில் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை தமிழ்நாட்டில் இருந்து அதிகமான பேர் கிளியர் பண்ணாங்க. இப்போ தொடர்ச்சியாக அது ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கே, இதுக்கு என்ன காரணம் சார்? ஏன்னா 2014 பார்த்தீங்கன்னா 11% ஆஃப் தமிழ்நாடு மாணவர்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுவே 2017 7% ஆகவும், 2019 6.69% ஆகவும், 2020 5% ஆகவும், 2021 3% குறைஞ்சிருக்கு சார். இந்த டிக்ளைனுக்கு என்ன காரணம்? நீங்கள் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி. அதாவது ஓவர் த இயர்ஸ் நம்ம தமிழ்நாட்டுடைய ஷேர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இதை மறுக்க முடியாது. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஐட்டம் நான் படித்தேன். வந்து இந்தியாவில் மொத்தம் 5544 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க மொத்தம். அதில் 248 பேர் தான் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். தமிழர்கள்னு பார்த்தாக்கா 248 பேர் தான். தமிழ்நாட்டில் எடுத்துட்டா இந்த 248 வந்து இப்போ ஸ்டேட் சிவில் சர்வீஸ்லேருந்து வராங்களே, அவங்களும் சேர்த்து தான் இந்த நம்பர். தமிழ்நாட்டை எடுத்துட்டிங்கனாக்கா நீங்கள் 333 பேர் இருக்காங்க தமிழ்நாடு கடரில். அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 140 பேர் தான் இருக்காங்க, 140 பேர் தான். இப்போ என்னோடய பேட்ச்லேயே பார்த்தாக்க இப்போ இது வந்து நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஷேர் இஸ் லெஸ் தென் 5%, 4.5% அந்த மாதிரி தான் இருக்குது. நான் 72ல் ஐஏஎஸ் பாஸ் பண்ணேன், 72 பேட்ச் நான். எங்கள் பேட்சில் 12 பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பேட்சில் இருந்தாங்க. மொத்தம் வேக்கன்சிஸ் ஐஏஎஸில் 110 என்னமோ தான். 12 பேர் இருந்தோம். 12 பேரில் வந்து சில பேர் ஒரு 3-4 பேர் வெளி மாநிலங்களில் படித்தவங்க, டெல்லியில் படித்தவங்க, வேறு எங்கேயோ படித்தவங்க இருந்தாங்க. மீதி பேர்லாம் தமிழ்நாட்டில் படித்தவங்க தான். ஸோ 10%க்கு மேலே வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருந்தாங்க. ஒரு காலத்தில் 10%க்கு அதோட ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு கேட்டாக்கா, ஆஃப்கோர்ஸ் அதர் ஃபீல்ட்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்களா, அது ஒரு காரணம் இருக்கலாம். பட் அந்த ஐஏஎஸ் படிக்கணும், அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணணும். பிகாஸ் ஐஏஎஸ் வந்து அவருக்கு சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். பிகாஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும், ரொம்ப சஸ்டெயின்டாக பண்ணணும். அப்போ தான் ஐஏஎஸில் வர முடியும். பேசிக் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் இஸ் டெஃபினெட்லி வந்து இம்பார்ட்டண்ட்டு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல. அதை வந்து அது சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து அது வர முடியும். தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட், பட் தே ஆர் நாட் டூயிங் இட் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் தி ஆப்டிடியூட். அந்த ஆப்டிடியூடை கொண்டு வரணும்னு தான் சின்மயா அகாடமி மாதிரி இப்போ சின்மயா ஸ்கூல்ஸ்லாம் அவங்களெல்லாம் கொஞ்சம் ஊக்குவிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சிவில் சர்வீஸுக்கு வரணும், இது பண்ணணும்ன்ட்டு. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டுக்காரங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கு லாங்குவேஜ் பேரியர் ஒரு விஷயமா இருக்கா சார்? நமக்கு இன்னும் ஹிந்தி தெரியாது, ஒரு மைனஸாக இருக்கா? எப்போவுமே மொழி எதுக்குமே வளர்ச்சிக்கு தடைக்கல் அல்ல. அது வந்து நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ஒரு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சில காலமாக ஒரு மைண்ட் செட் ஆகிப்போச்சு. இப்போது எந்த மொழியினாலும் உதாரணமாக இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நிறைய மொழிகள் தெரியும், அயல் நாட்டு மொழிகள் உட்பட நிறைய மொழிகள் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு யூரோப்பில் நான் கொஞ்சம் காலம் இருந்த பொழுது மேனேஜ் பண்ணுறது வெறும் இங்கிலீஷ் வச்சு மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஞ்சு, கொஞ்சம் ஜெர்மன், ஸ்பானிஷ், இது மூணும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால வாழ்க்கையை ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபேக்டரியாக நம்மளால் நடத்த முடியும். அதே நேரத்தில் இந்தியாவை மொத்தம் எடுத்தோம்னாக்கா பல மொழிகள் இருக்குது. அஃபிஷியல் லாங்குவேஜ்னு பார்த்தோம்னாக்கா அந்த ரூபா நோட்லேயே பிரிண்ட் பண்ணுறது 22 லாங்குவேஜ் போட்டுடுறாங்க.
இப்போ வந்து இங்கே இருக்கிற ஒருத்தர் நாகாலாந்து போனார்னாக்கா நாகாமீஸ் பேசுவாங்க, அஸ்ஸாமீஸ் பேசுவாங்க, பெங்காலி பேசுவாங்க. நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே தான் இருக்கணும். அது ஒன்றும். அதனால் லாங்குவேஜ் பேரியர் தேர். அதனால் மொழி என்பது ஒரு பேரியர் அல்ல, கற்றுக்கொள்ளத்தான் தேவை. புரியுதுங்க? இப்போ இங்கிலீஷில் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. நீங்கள் கேட்குற கேள்வி வந்து யூபிஎஸ்சியில் ஹிந்தியில் வருது, இங்கிலீஷில் வருது அப்படின்றதுனால ஏன் ஒரு தடைக்கலாக இருக்குங்கிற மாதிரி ஒரு அதுதான் உங்களுடைய கேள்வியினுடைய பொருள். மெயின்ஸ் எக்ஸாம்லாம் ஹிந்தியில் இருக்கிறனால எழுத சிரமப்படுறாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள். அது வந்து அது ஒரு காரணம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னு சொன்னாக்கா இந்த மொழிகளும் தெரிஞ்சு கொள்ளும் பொழுது இதில் நமக்குள்ளே வளர்ச்சி வந்துடும். இன்னொன்று என்னென்னாக்கா இது ஒரு தவறான அபிப்பிராயம். எப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்கிறேன். சில சமயங்கள் நாங்கள் இந்த மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்பொழுது ஒரு சிலர் தமிழ்லேயே எழுதி வந்திருக்காங்க. முழுக்க அவங்க வந்து தமிழ்லேயே இன்டர்வியூவும் அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா அங்கே ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இருப்பார். எந்த லாங்குவேஜ், கன்னடம் அப்படின்னாலும் கன்னடம் இருக்கும். ஸோ அங்கே ஒருத்தர் இருப்பார். அதனால் இது வந்து ஒரு தடைக்கல்லே அல்ல. ஆனால் தடைக்கல்லாக இருக்குமோ அப்படிங்கிற நமக்கு உள்ளூர் ஒரு பயம். அதான் சொன்ன மைண்ட் செட்டுன்னு. அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்க தேவையில்லை. நாம் நம்முடைய தேர்வை தமிழில் எழுதினாலும் சரி, இங்கிலீஷில் எழுதினாலும் சரி, ஹிந்தியில் எழுதினாலும் சரி, தவறே கிடையாது. ஆனால் ஹிந்தி தெரியறது எப்பவுமே நல்லது. இப்போ ஹிந்தியில் மட்டும்தான் எழுதணும்னு சொன்னாக்கா நீங்கள் சொல்கிற ஆர்குமெண்ட்டு சரி. பட் இங்கிலீஷ்லேயும் எழுதலான்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற போது இங்கிலீஷில் எழுதலாமே சார். பின்ன என்ன சார் நம்மளை ஸ்டாப் பண்ணுது? ஏன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் நேஷனல் அவரேஜ் 27%, நம்ம அதோட ட்வைஸாக அஹெடாக இருக்கிறோம். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஹையர் எஜுகேஷனுக்கு. NIRF ரேங்கிங்ஸ்லையும் நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய காலேஜஸ் எல்லாம் டாப் 100ல் வருது. பின்ன என்ன சார் நம்மளை ஸ்டாப் பண்ணுது? நம்பர்ஸ் குறைவாக இருக்குங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிறாங்கன்னு 5%. இப்போ நீங்கள் ஒரு 6 லட்சம் பேர் அவங்க அப்ளை பண்ணுறாங்க. நம்பர் 10 லட்சம்னு வாங்க, 6 லட்சம் பேர் தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் நம்பர் தமிழ்நாட்டிலேருந்து எழுதுறவங்களே 30,000 பேர் தான். நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க 80,000 பேர், 1 லட்சம் பேர் கிட்டத்தட்ட எழுதுகிறாங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணுறவங்களும் குறைவு. அதனால் அப்ளை பண்ணுறதுலேயே இது ஒரு பெரிய விஷயமாக இங்கே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜஸ்லேயோ நான் வந்து சிவில் சர்வெண்ட் ஆகணும், IAS ஆஃபீஸ் ஆகணும், IPS ஆகணும், IRS ஆகணுங்கிற அது ஒரு கல்ச்சர், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் யாரும் இது வரைக்கும் ஒன்று திங்க் பண்ணுறதில்ல. அதே மாதிரி இல்லாட்டா கவர்மெண்ட்லேயே அது இருக்கணும். இப்போ நாங்கள் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் பார்த்தோம். இந்த தடவை ஒரு 10 லட்சம் பேர் கவர்மெண்ட்டில் வேகன்சிலாம் 1 இயராக ஃபில்லப் பண்ண போகிறான்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே நான் பார்த்தேன் எவ்வளோ டோசியர் வருது செலக்ட் ஆனவங்க. பார்க்க போனால் தமிழ்நாட்டிலேருந்து 5% கீழே தான் வருது. 100 பேர் எனக்கு அனுப்பிச்சாங்கன்னா 5 பேர் தான் தமிழ்நாட்டில் வராங்க, 95 பேர் வட மாநிலத்துலேருந்து வராங்க. அது என்ன நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப அப்ளையே பண்ண மாட்டேங்கிறாங்க. நாலேஜ் இல்லைன்னு இல்லை, அவங்களுக்கு கோச்சிங் சென்டர் இல்லைன்னு இல்லை, அவேர்னஸ் இல்லை. ஆமாம். இதே நீங்கள் பாருங்கள், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு 10 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. இங்கே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 10 லட்சம் பேர் எழுதுருவாங்க. இங்கே வந்து அதே நம்பர் வந்து UPSC எழுதலாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதலாம். நீங்கள் நிறைய நம்பர் எழுதினாங்கன்னா நிறைய பேர் செலக்ட் ஆகலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸில் ரொம்ப சின்ன லெவல் வேகன்சி ரொம்ப குறவு தான். ஏன்னா ஸ்டேட் லெவலில் பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் லெவல் தான் வேகன்சி இருக்குது. ஆல் இண்டியா லெவலில் பார்க்க போனால் வேகன்சி நிறையா இருக்குது. அந்த கல்ச்சர் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் SSC UPSC நம்பர் அதிகப்படுத்தினாலே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் வரலாம். அதுக்கு ஒன்றும் தப்ப. ஏன்னா நம்மளோட ஹையர் எஜுகேஷன் சொன்னீங்க, நம்ம குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வெரி குட், நம்ம நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் இஸ் வெரி குட், காம்பிடன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வெளி ஊர்லேருந்து வந்து தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ்லாம் நல்ல அந்த வகை டீச்சிங் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் இஸ் வெரி குட் இன் தமிழ்நாடு. நல்ல குட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க இந்த எக்ஸாம் எழுதுறதில்ல. தட் இஸ் a மேஜர் கைண்ட் ஆஃப் இஷ்யூ. சார், இன்னொரு மனப்பான்மை இந்த UPSC எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, அர்பனில் இருக்கிறவங்க தான் எழுதுவாங்க, இது ரிச்சுக்கான எக்ஸாம்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, இது வந்து முற்றிலும் மாறுபட்ட கருத்து. நீங்கள் சொல்கிறது நடைமுறைக்கு முற்றிலும் மாறுபட்டது. இப்போது முன்னால் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் கூடுதலாக சொல்லணுன்னாக்கா, தமிழ்நாட்டில் படித்தவர்கள் அதிகம். அதுவும் சாதாரண படித்தவர்கள், எல்லோரும் தான் எஜுகேட்டுன்னு சொல்லலாம். நன்கு படித்தவர்கள் அதிகம். இப்போது அந்த ஐடி டெவலப்மெண்ட் வந்ததுக்கு பின்னால் பேசிக்காக இந்த தமிழ்நாடு டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஐடி செக்டரில் கொஞ்சம் அதிகமாகவே போயிடுறாங்க. அங்கே சம்பளம் அதிகம், வேலை வாய்ப்பு அதிகம். நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த துறையில் இருப்பாங்க. இப்போ வெளிநாடுகளுக்கு போகிறது வாய்ப்புகள் வெகு அதிகம். இந்த விசா இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா தமிழ்நாடு இந்த ஒரு பெல்ட்டு, தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திராவில் கூட கம்மியாக போச்சு. இப்போது தமிழ்நாடு, தெலுங்கானா, இந்த கர்நாடகா,
இந்த 3 மாநிலங்கள் இருந்தும் இந்த ஐடி செக்டருக்கு போகக்கூடியவங்க நீங்கள் அமெரிக்கா போங்க, ஜெர்மனி போங்க, யூகே போங்க, என்னாலும் நம்ம இங்கேருந்து போகக்கூடியவங்க தான் வெகு அதிகம். அந்த ஒரு சூழ்நிலையில் யூபிஎஸ்சி அது கொஞ்சம் நாங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி வெரி ஹார்ட் ஒர்க் இஸ் ரிக்வயர்ட். அது வந்து ஆரம்பத்துலேருந்து கொண்டு வந்திருந்தானாக்கா யூபிஎஸ்சி இது பண்ணி தான் ஆகணும்னு ஒரு கண்டிப்பு இருந்ததுனாக்கா மேலே வந்திருப்பாங்க. ஆனால் வரல, அதனால் டக்குன்னு அதுக்கு மாறிடுறாங்க. அதுதான் குறையிறதுக்கு ஒரு வெகுவான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு காரணமே அதுதான். நான் ஒரு 5 வருஷமாக இந்த சினிமா இன்ஸ்டியூட் ஆரம்பித்ததுலேருந்து ஐ பீன் அசோசியேட்டட். தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளியூர்லேருந்து ஒரிசா, பீகார், ராஜஸ்தான்லேருந்து அங்கே மாணவர்கள் கூட வந்து சின்மயா மிஷனில் அங்கே ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க. ஐ ஃபைண்ட் அ வெரி டிஸ்டிங்க்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஆட்டிடியூட் ஆஃப் அ தமிழ் ஸ்டூடெண்ட் அண்ட் அ ஸ்டூடெண்ட். அவனுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்குது, நான் பாஸ் பண்ணி தான் ஆகணும். அவனுக்கு இங்கிலீஷ் வராது, ஆனாலும் வந்து பக்கத்தில் உட்காந்து அர்த்தம் கேட்டுண்டு தே ஸ்டடி வெல். எது கொடுத்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். இப்போ பண்ணுறதில்ல. நீங்கள் மசூரியில் போனீங்கன்னா 1947 டாப் ரேங்கர்ஸ் வச்சுருப்பான். ஃபஸ்ட்டு பேட்ச் ஃபஸ்ட் பர்சன் திருமலை, செகண்ட் பேட்ச் ஃபஸ்ட் பர்சன் டாக்டர் சுப்பிரமணியம், இவருடைய அப்பா, ஃபாரின் மினிஸ்டரோட அப்பா. 3வது வந்து ஐராவதம் மகாதேவன். இந்த மாதிரி எல்லாம் தமிழ் பேராகவே வரும். இப்போ பார்த்து அந்த தமிழ் பேர் கடைசிக்கு கூட வரதில்லை. ஏன்னா ஆர்வம் இல்லை, நம்ம படிச்சு தான் ஆகணும். லாஸ்ட் டைமே தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் டாப்பரே 107வது ரேங்க் தான் சார். 107வது ரேங்க். ஆரம்பத்துலலாம் டாப் 10க்குள்ளேயே தமிழ்நாடுக்காரங்க இருப்பாங்க. இப்போ தமிழ் இல்லை, கடைசியில் இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு அந்த நம்ம படித்து தான் பாஸ் பண்ணி தான் ஆகணும், இது ஒரு முக்கியமான வாழ்க்கையின் குறிக்கோளுங்கிற அந்த குறிக்கோள் இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க பிளேஸ் வேல்யூ ஃபார் ஏ நம்பர்னு சொல்லிட்டு, லெட்டர்னு சொல்லிட்டு, ஏனாக்கா 1, பினா 2, அந்த மாதிரி ஜெட்டுக்கு வந்து 26ன்னு சொல்லிட்டு, இது ஒரு டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அவங்க பேரில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் வேல்யூ பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி ஆட்டிடியூட்னு எடுத்துங்கிற வார்த்தை எடுத்துக்கோங்க, A1, T வந்து 24. அந்த மாதிரி ஆட்டிடியூடுங்கிற வார்த்தையை டோட்டல் கண்டுபிடிச்சிங்கோம்னா அது வந்து 100 வரும். 1லேருந்து 100, A1 226 அந்த மாதிரி பண்ணினோம்னா அந்த மாதிரி ஆட்டிடியூட் தான் 100%. ஆட்டிடியூட் மிஸ்ஸிங் இன் தட். அந்த டெடிக்கேஷன் இல்லை, ஆட்டிடியூட் இல்லை. அந்த ஹோம் ஒர்க் பண்ணணும், படித்து பார்க்கணும். அது வந்து இது வந்து ஸ்கூல் டீச்சிங் இல்லை, வாத்தியார் சொல்லிக் கொடுத்தா அப்படியே உட்காந்து அணில் ஆடு இல்லை ஈன்னு. இது வந்து நம்ம டீச்சர் இஸ் ஒன்லி ஃபெசிலிட்டேட்டர். மோஸ்ட் ஆஃப் திங் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அது வந்து அந்த டெடிக்கேஷன் இல்லை. நார்த் இந்தியன் நான் ஒரிசாலேருந்து வந்தான் ஒரு பையன், அவன் வந்து இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட தெரியாது, எப்படியான உட்காந்து படித்து வந்து பாஸ் பண்ணுவான். இப்போ இன்றைக்கி சப்ஜெக்ட் இது இப்போ நீங்கள் கிராமத்தெல்லாம் வரப்போகிறேன். இந்த வருஷம் தமிழ்நாட்டிலேருந்து பாஸ் பண்ண பேரில் 26 பேரில் நிறைய பேர் வந்து வெளியூரில் சிட்டியிலேருந்து மெட்ராஸ் வந்து வந்தவன் இல்லை, ஹார்ட்லி எனிபடி. எனக்கு 3 பேர் வந்து திருப்பூர், இந்த மாதிரி எல்லாம் அவுட் சைட் மெட்ராஸ் சிட்டி வந்தவன் தான். மெட்ராஸ் சிட்டியிலேருந்து யாரும் வரலை. அதனால் இந்த தேரி வந்து இட் இஸ் நாட் ரைட். சொன்ன மாதிரி அர்பன் ஓரியன்டேஷன் வந்து பெட்டர், ரூரல் ஓரியன்டேஷன்னாக்கா அப்போ அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு இல்லை. அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஹீ டசன்ட் கிராப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே சார். சார் யூபிஎஸ்சி எக்ஸாம் வருஷம் ரொம்ப டஃப் ஆகிட்டு இருக்கே சார், இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது வந்து நான் ஒன்று சொல்கிறேன், மற்றவங்கள சொல்லலாம். சிஸ்டம் வாஸ் கெட்டிங் சேஞ்ச். 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கொஸ்டனுக்கு வந்து ஒரு ஆன்சர் தான் இருக்கும், 4 இது கொடுப்பான். அது 4ல் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் இது வந்து கரெக்ட் ஆன்சர் வெதி நான் சொல்லிட்டு. அப்புறமா வந்து கூகுள் வந்த உடனே என்ன ஆச்சுன்னாக்கா, கூகுள் ஓரியன்ட் சர்ச் பண்ணுறான், அப்படி தான் படிக்கிறான். அதனால் 4 பாசிபிலிட்டி இருக்குன்னொடனே கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிமிலர் ஆல் தி 4 கேன் பி ரைட்டுன்னு சொல்லிட்டு. அது இப்போ வரதெல்லாம் கூகுள் பேஸ்டு பேட்டர்ன். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டிங்க்டாக தெரியும், முன்னாடி இருந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, இப்போ இருக்கிறது. இப்போல்லாம் கூகுள் பேஸ்டு. ஐ ஆன்டிசிபேட் இன்னும் 2 வருஷத்தில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். யூ வில் மேக் இட் ஈவன் மோர் டிஃபிகல்ட். And the difficulty is not because they want to intentionally make it difficult. The difficulty is in a consonance with the times. அது பண்ணி தான் ஆகணும் யூபிஎஸ்சியில் செலக்ட் பண்ணுறதுன்னா. அது இதில் நிறைய பேர் எழுதுகிறாங்க. இப்போ இந்த லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்க 10 லட்சம் பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க, 6 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க எக்ஸாம். ப்ரிலிமினரி பார்த்தீங்கன்னாக்க பாஸ் பண்ணது இப்போ 14,000 and odd தான். தட் இஸ் லெஸ் தென் 3%.
அதாவது ஒரு 100 பேரில் 100 பேர் அப்பேர் ஆனாங்கன்னா 3 பேர் தான் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது வந்துனாக்கா அவங்களுக்கு சோர்வு ஏற்படும். பிகாஸ் மோட்டிவேஷன் இருக்காது அவங்களுக்கு. ஸோ அது மாதிரி அந்த ஸ்டேஜில் ரொம்ப ஃபில்ட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ப்ரிலிமினரி ஸ்டேஜில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின்லேயும் வந்து ஒரு 17% 18% அவ்வளோதான் செலக்ட் பண்ணுறாங்க மெயின் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணவங்கள. இன்டர்வியூக்கு வரப்போது ஒரு வேக்கன்சினா ஒரு 3-4 பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பார்க்குறப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்க 1000 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா ஒத்தா தான் செலக்ட் ஆகிறாங்க. ஸோ அது மாதிரி பட் அந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்தது. 1000 பேரில் நான்லாம் எழுதின போது கூட 1,00,000 பேர் எழுதுவாங்க, ஒரு 100 பேர் செலெக்ஷன் ஆவாங்க. ஸோ அதில் 1000ல் 1 தான் வரும். இப்போவும் அதே தான் வருது. பட் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் நடுவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் அதிகமாக வடிகட்டுறதுனால இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது இப்போது எக்ஸாம். டஃப்பாக இருந்து தான் ஆகணும். அது தட் இஸ் லா ஆஃப் நேச்சர். அப்போ தான் வந்து ஃபில்டர் பண்ண முடியும், இல்லாட்டா பண்ண முடியாது. சார், நீங்கள் எவ்வளோ மார்க் இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பீங்க? நான் கேட்குறது என்னென்னா, உண்மையான இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி வந்தீங்கல்ல, எத்தனை ஸ்டெப்பு, அதெல்லாம் எத்தனை படியேறி வந்தீங்க, இப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது அவங்க இன்டர்வியூவில் உங்களை டெஸ்ட் பண்ணுறதே வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்கலி. அதாவது நாலேஜ் இல்லை, அதெல்லாம் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணாச்சு. ப்ரிலிமினரி மெயினில் தான் உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் தெரியுமா, அந்த சப்ஜெக்ட் தெரியுமான்னு. இன்டர்வியூஸ் மெயின்லி லுக் அட் யுவர் ஆட்டிடியூட் தான். எப்படி ஒரு இஷ்யூவை நீங்கள் நான் சொன்ன மாதிரி நாலேஜ் ஸ்கில் செட்டெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இதில் பேசிக்கலி உங்கள் ஆட்டிடியூட், உங்களுக்கு பப்ளிக் சர்வீஸ் ஆட்டிடியூட் இருக்கா, எதுக்கு நீங்கள் வந்தீங்க, அதை எப்படி நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு க்ரைசிஸ் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராட் மைண்ட் செட் இருக்கா, பப்ளிக் சர்வீஸ் மைண்ட் செட் இருக்கா, அதுதான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பப்ளிக் நிறைய ரூமர்ஸ் வரும். தட்ஸ் நாட் ரைட் திங் டு டூ. வி கோச் த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் மார்க் இன்டர்வியூஸில் என்ன மாதிரி இருக்கும், வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் த சர்வீஸ். நாங்கள் சர்வீஸில் இவ்வளோ நாள் இருந்ததால் வி நோ தட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். அப்ளிகேஷன்லேயே இன்னும் கேண்டிடேட் அவரை பற்றிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் காப்பி இருக்கும் அவங்க மெம்பர்ஸுக்கு முன்னாடி, அதை வச்சு தான் அவங்க வந்து இன்டர்வியூவே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அதை இப்போ இந்த ஊர் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஊரை பற்றி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தேன்னு சொன்னால் காஞ்சிபுரத்தை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி வேறு திருப்பூர்லேருந்து வந்தாக்கா திருப்பூருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு அதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கான்னு பார்க்குறது, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கா, அண்ட் ஆல்சோ உங்கள் ஆப்டிடியூட் எப்படி இருக்குது, ஆர் யூ சர்வீஸ் ஓரியன்ட், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. சார், இன்னொன்று சொல்லுவாங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் அண்டர் த சன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை அது சரியில்லை. அதாவது இது எப்படின்னா எகெயின் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தெரியல. ஓகே, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னாக்கா, இப்போ நான் உங்கள்கிட்ட சும்மா கேட்குறேன், அதாவது இங்கேருந்து சூரியனுக்கு எப்படி போக முடியும், ஒரு எக்ஸாம்பிள். ஐ டோன்ட் நோ சார். யூ டோன்ட் நோ. ஆனால் இந்த இன்டர்வியூவில் என்ன வரவங்களுக்கு சொல்ல தெரியல, ஐ டோன்ட் நோன்னு சொல்ல தெரியல. இது வந்து யூ கேன் கோ பை ஃப்ளைட்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாருனாக்கா எப்படி இருக்கும் இல்லையா? இது மாதிரியான ஒரு ஐ டோன்ட் நோன்னு சொல்ல தெரியாத சூழ்நிலையில் வரதுனால தான் நிறைய பேர் இன்டர்வியூவில் ஃபால்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ எல்லா கேள்விக்கும் இன்டெகிரிட்டி வருது. இங்கே தான் இன்டெகிரிட்டி இருந்தாக்க யூ வில் சே ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோன்னு சொல்லணும், இல்லைன்னா ப்ளஃப் பண்ணுறீங்க. சரி, இப்போ நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஐ டோன்ட் நோன்னே சொல்லிட்டு இருந்தால் வேலை கிடைக்குமா? ஐ டோன்ட் நோ. அப்ரிஷியேட் ஏன் தெரியல நீங்கள் சொன்னீங்க. இஃப் யூ ஹானஸ்ட் அபவுட் இட், நீங்கள் படிக்கல, தட்ஸ் வாட் எக்ஸ்பெக்ட். இப்போ நமக்கு தெரியாததை முதல்ல எல்லோரும் சொல்லுவாங்க, தெரிஞ்சதை பற்றி ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எது தெரியாததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அதே பெரிய விஷயம். அது தெரியாதால் தான் நிறையா ப்ராப்ளம் வரதே நமக்கு. ஸோ அதனால் நமக்கு தெரியலங்கிறது சொல்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறதுல தப்பே இல்லை. அவங்க கேட்ட 10 கேள்வியும் தெரியாத இருந்தால் கூட தப்பு கிடையாது. அது தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிறோம் பார்த்தீங்களா. அங்கே ஒரு சின்ன எகெயின் ஒரு குட்டி கதையில் ஏற்கனவே நடந்தது ஒன்று. அதாவது என்னுடைய பேட்ச்னு சொல்லலாம், என்னுடைய பேட்ச் அதுக்கு அடுத்த பேட்சில் ஒரு லேடி, வெரி டீசென்ட் லுக்கிங், குட் லுக்கிங், எவ்ரி திங். இவங்க வேணும்னே டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்வியூ மெம்பர் கேட்குறாரு, யூபிஎஸ்சி மெம்பர். எனக்கு தெரியும் அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ரிஷிகேஷில் இப்போது நிறைய பேர் சன்னியாசம் வாங்கிட்டு போகிறாங்களேன்னு கேள்விப்படுறேன். வாட் இஸ் யுவர் கமெண்ட்? யூனோ வாட் ஷீ செட்? ஷீ டிட்ன்ட் சே ஐ டோன்ட் நோ. ஓகே, ஐ டோன்ட் நோன்னு சொல்லலாம். ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் சார் அப்படின்ட்டாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னாக்கா, ஐ டோன்ட் நோன்னு சொல்லாமல் கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வச்சு நான் ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மா. ஓகே, நான் இது வந்து நிறைய பேருக்கு இதுவும் வரதில்லை.
இல்லையா? எனக்கு ஐ டோன்ட் நோன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம், அல்லது பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பேசாமல் இருந்தாக்கா அர்த்தமே கிடையாது. ஐ டோன்ட் நோ சார், நத்திங் ராங் வித் தட். நிறைய பேரை சொல்ல மாட்டாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்ததுன்னா இப்படி சொன்னாலும் பரவாயில்ல. ஸோ த ஹோல் ஆம்பியன்ஸ் என்ன, அது ஒரு லைட் ஆகிடும். தென் யூ லீட் தி பர்சன், இல்லையா? இது மாதிரி ஆகும். இந்த ஜென் தியரியில் வந்து ஜென் ஃபிலாசபில் சொல்லுவாங்க, வாட் இஸ் நாலேஜ்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டெஃபினிஷன். ஆனால் டு நோ தட் யூ நோ வாட் யூ நோ அண்ட் யூ டூ நாட் நோ வாட் யூ டூ நாட் நோ இஸ் ட்ரூ நாலேஜ். அதுதான் ஜென், தட் இஸ் நாலேஜ். இப்போது இந்த கொஸ்டின் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஹவு தி சேஞ்ச் ஈவன் ப்ரிலிம் இது மட்டும் இல்லை, 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ கொஸ்டின்ஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் பேப்பரில் வந்து 8 எஸ்ஏ சாய்ஸ் கொடுத்துருந்தான். ஆல் தி 8 தி பர்சன் கேனாட் வெரி டிஃபிகல்ட் டு ரைட். நாட் ஓன்லி தட், இட் டசன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் தி கொஸ்டின். தே கேவ் ஹெகல்ஸ் கொட்டேஷன். ஹெகலோட கொட்டேஷன் கொடுத்து அவனுக்கு அர்த்தமே அது என்ன சொல்கிறானே புரியல, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி ஷார்ட்டர் அந்த பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் முன்னாடி ஹிஸ்ட்ரியில் கொஸ்டின் கேட்பான். அதுக்கு முதல்ல வாட் இஸ் தி ரீசன் ஃபார் த டிஃபீட் ஆஃப் மராட்டாஸ் இன் திஸ் தேர்ட் பேட்டில், இந்த மாதிரி கேட்டிருந்தான். அந்த வருஷம் அந்த கொஸ்டின், ஃபார் எக்ஸாம்பிள், ஒய் பானிபட் வாஸ் சோசன் ஆஸ் த பேட்டில் ஃபீல்ட், இது ஒரு கொஸ்டின். இதை அவன் திங்க் பண்ணியே பார்த்துருக்க மாட்டான். ஸோ தி கொஸ்டின் பேப்பர்ஸ் அதே சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கான். ஹஸ் ரெட் அபவுட் பானிபட் வார், மராட்டா வார், பட் ஒய் த காஸ் ஃபார் தட் he did not understand. அதனால் they make it difficult that you should think, not merely study, you should also think. Thinking apparatus பண்ணுறதுக்காக how you will select otherwise. அது இதில் ஒன் மோர் அடிஷன் என்னன்னாக்கா, இந்த டஃப்னு சொல்லி கேட்டிங்களே, வெரி போக டஃப் ஆகிட்டு இருக்குன்னு எங்கள் பேட்சில் 2 கேள்வி தான். அதாவது எஸ்ஏ கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷில், அதுக்கு 2 கொஸ்டின். forget about the first question. Second question, a thing of beauty is joy forever. வேறு ஒன்றும் கிடையாது. நோ, இதை வச்சு நீங்கள் எழுதி யூ ஹாவ் டு கெட் தட் கைண்ட் ஆஃப் அ மார்க். நோ, நான் வந்து பேசிக்கலி சயின்ஸ் ஸ்டூடெண்ட், எல்லாமே பிஜி பண்ணது ரிசர்ச் எல்லாமே சயின்ஸு. நான் அந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு போய் திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர்னு சொல்லிவிட்டு அதை வச்சு எழுதுன்னு சொன்னாங்க, என்ன தெரிய போகுது? இட் இஸ் டஃப். ஸோ டஃப் இஸ் ஒன்லி இன் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். எனக்கு தட் வாஸ் டஃப். அது எங்கள் பேட்சில் நிறைய பேர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தெரிஞ்சவங்க வந்திருப்பாங்க. அது ஸோ டஃப்னஸ்னது இட்ஸ் பியூர்லி ரிலேட்டிவ். இன்றைக்கி இந்த டஃப்னஸ் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் டெவலப்மெண்ட்ஸ், இல்லையா? டெவலப்மெண்ட் என்ன, ஐடியில் டெவலப்மெண்ட் வந்திருக்கு, வேரியஸ் திங்ஸ், இல்லையா? மேத்தமேட்டிக்ஸ், இப்போ கால்குலேட்டர், நம்மலாம் மனசுலேயே கால்குலேட் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி அப்படி இல்லை, கால்குலேட்டர் இருந்தால் தான் 2 2 4ன்னு கூட சொல்ல தெரியுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுனால நமக்கு இது டஃப்னு தோணுது. அதர்வைஸ் mentally, physically, it is not a tough thing at all. Keeps changing. இன்றைக்கி ரோடை கிராஸ் பண்ண முடியாது, வெரி டஃப். அதே கிராமத்தில் இருக்கிறவங்க ரோடை கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஏன்னா அங்கே வண்டி வாகனம் ஏதோ ஒரு மாட்டு வண்டி வரும். இன்றைக்கி அப்படி இல்லை. ஸோ டஃப்ங்கிறது, டஃப்னஸ் இஸ் ரிலேட்டிவ். மனசில் வந்து சரி பண்ணிக்கணும், அவ்வளோதான். அந்த கொஸ்டின் வந்து ஹெகல்ஸ் கொட்டேஷன் என்ன தெரியுமா? டு பி ரியலி இஸ் ரேஷ்னல், டு பி ரேஷ்னல் இஸ் ரியல். இதுதான் கொஸ்டின். வாட் வில் யூ ரைட்? டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின்? சார், இப்போ இந்த இன்டர்வியூ ரவுண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. எல்லா பியூரோக்ராட்டுக்குமே அவங்களுடைய இன்டர்வியூ அப்படிங்கிறது ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்கும். உங்களுடைய இன்டர்வியூ ஞாபகம் இருக்கா சார்? என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு என்ன பதில் சொன்னீங்கிறத உங்கள்கிட்ட நான் நினைக்கிறேன் சார். ராமோகன் சார், கஷ்டமான கேள்வி இது. எல்லாருக்குமே அது பசுமரத்து ஆணி மாதிரி மனசில் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ ஆக்சுவலி எனக்கு கேட்டாங்க தமிழ்நாட்டில் நான் அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தேன், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து. அப்போ அங்கே அக்ரிகல்ச்சர் பற்றி, அதுவும் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியிலேருந்து வந்தேன். அதாவது கொஷின் வாஸ் வெரி திஸ் திங் தட் ஐ ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் ஸ்கூலில், தமிழ் மீடியம் படிச்சிருந்தேன். அதுலேருந்து ஐ பீன் ரிசன் டு த லெவல் ஆஃப் இது எப்படி உங்களுக்கு என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருந்ததுன்னு கேட்டாங்க. ஸோ தட் ஐ வாஸ் ஏபிள் டு, பிகாஸ் இட் வாஸ் ரிலேட்டிங் டு மை ஸ்டோரி. ஸோ அதனால் இந்த ஸ்டோரி கேட்குறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி அவங்க உங்களோட ஹாபீஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற கேட்குறப்ப நமக்கு வந்து சில ஹாபீஸ் நம்ம எழுதியிருப்போம். இந்த புக் ரீடிங், நம்ம விவேகானந்தர் அப்படின்னா கோட்டை சொல்லுங்கள், ரவீந்திரநாத் தாகூர்னா நீங்கள் கோட் சொல்லுங்கள். அந்த மாதிரி வி கம் ப்ரிப்பேர்ட் ஆல்சோ. இப்போ ஒரு கேண்டிடேட் அங்கே மார்க் இன்டர்வியூ சிலம்பம் பற்றி எழுதி சொல்லியிருந்தார். கட்டாயம் நாங்கள் சொன்ன சிலம்பம் பற்றி கேள்வி கேட்பாங்கன்னு அதே மாதிரி அவர் சொன்னார், அங்கே கேட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எங்கே லீட் பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி ஐ ஆல்சோ ஹேட் சம் லீட் இன் மை பயோவில். ஸோ அந்த லீடு கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் உங்களுக்கு அதிலே கேள்வி கேட்டாங்கன்னா
I was able to connect and do that. So that went off very well. கரண்ட் டாபிக் அந்த நேரத்தில் எந்த டாபிக் இருக்கோ அதில் கொஞ்சம் கேள்விகள் வரும். இப்போ நான் போன போது பஞ்சாபில் எப்போவுமே ட்ரபிள் இருக்கும், அப்போவும் ட்ரபிள் இருந்தது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் கேள்விகள் கேட்டாங்க. ஸோ அதில் நான் போன பொழுது எப்படின்னா அந்த 10 பேரில் நான் ஒத்தம் மட்டும்தான் தென்னாட்டில் இருந்து தமிழ்நாட்டில்னு கூட சொல்ல தென்னாட்டில் அங்கே இருந்த பேனல் மெம்பர்ஸ் எல்லாருமே வடநாட்டுக்காரங்க. அதில் ஒருத்தர் வந்து ஏர் மார்ஷல் விர்க்னு ஒரு சர்தார், விர்க் சர்தார். இன்னொருத்தர் வந்து பிஎன் ஹக்சர்னு ஃபேமஸ், அந்த காலத்து ஃபேமஸ். ஸோ இவங்க தான் பிஎம் செக்ரட்டரி. ஆமாம், இவங்க தான் அந்த காலத்தில் இருந்தவங்க. அது ஒன்று. அந்த சூழ்நிலை எப்படி இருந்ததுனாக்கா எமர்ஜென்சி வரக்கூடிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை வந்தாச்சு. 74ல் சொல்கிறீங்களா? 75ல் என்னோட இன்டர்வியூ முதல் வருஷம். ஓகே, 75ல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகலை, ஆனால் அது போன்ற ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்க ஆரம்பிச்சது. அதனால் எனக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னா என்னென்ன ஸ்பெல்லிங் தெரியும் அப்போது, பட் இருந்தால் மேனேஜ் பண்ணோம். திஸ் ப்ரிசைஸ்லி த பாயிண்ட். யூ ஹேவ் டு மேனேஜ் வித்தவுட் டெல்லிங் அ லை. தெரியலன்னா எனக்கு தெரியல, அதுவும் சொல்லியிருக்கோம். ஆச்சா, அது பற்றிய சூழ்நிலைகளை பற்றி கேட்க ஆரம்பித்தாங்க. அதை மேனேஜ் பண்ணி அவங்கள வந்து நான் என்ன சொல்லணும் அதிலிருந்து அவங்க மேலே போகிற மாதிரி லீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தேன். புரியுதா? ஏன்னா அந்த கரண்ட்டாக என்ன சுச்சுவேஷன் இருக்குதோ அந்த சுச்சுவேஷனில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வெகு அதிகம். அதுதான் எனக்கு. நானும் போகிறப்ப 1973ல் அப்போ வந்து வெரி டஃப் சுச்சுவேஷன். இன்டர்வியூ வந்து டேட் வந்து மார்ச் 15 என்னோ பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் மெட்ராஸில் இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த ஒரிஜினல் ஃபஸ்ட்டு தெலுங்கானா அஜிடேஷன் ஆரம்பிச்சிது. மெட்ராஸ்லேருந்து ஆல் த ட்ரெயின்ஸ் டு டெல்லி வேர் கேன்சல்டு. ஸ்டேஷன்லாம் தேர் ஆல் செட் ஆன் ஃபயர். தென் ஐ ரோட் அ லெட்டர் டு யூபிஎஸ்சி. ஐ எம் நாட் ஏபிள் டு கம் அட் ஆல். அப்போ ஃப்ளைட்டெல்லாம் கூட இல்லை, ஒன்லி இந்தியன் ஏர்லைன்ஸ் தான் இருந்தது. எவ்ரிதிங் வாஸ் புக்ட். ஐ எம் நாட் இன் எ பொசிஷன் டு கம் டு இன்டர்வியூனா நீ வந்தாவா வராட்டப்போ வி ஒன்ட் சேஞ்ச் த டேட்டுன்னு சொல்லிட்டாங்க. அது ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சிருந்தேன். அப்போ வந்து அப்போ ஒரு ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணான், டெல்லி ஜனதா ட்ரெயின் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணான். மெட்ராஸ்லேருந்து டெல்லிக்கு 3 நாள் போகும் ஸ்டீம் என்ஜின். அது ஸோ அதான் வேறு ரூட் வழியாக இல்லை சார், தெலுங்கானா வழி தான் போகுது. தெலுங்கானா அது எப்படி போனாலும் அது வழியாக போகும். அது அந்த மல்லிகார்ஜுன் அப்புறம் மினிஸ்டராக வந்தார் லேட்டர். அவர் தான் லீடர், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஹி வாஸ் த லீடர் ஃபார் த அஜிடேஷன். எவரி ஸ்டேஷன் வாஸ் பர்னிங் ப்ராக்டிக்கலி. எங்கெங்கோ போனால் அது வந்து இந்த இன்டர்வியூ காத்தால 9:30 மணிக்கு இன்டர்வியூனா விடுகாத்தால 2:30 மணிக்கு போய் சேர்ந்தேன். 2:30. மை பர்சனாலிட்டி வாஸ் டோட்டலி சேஞ்ச். அப்புறம் ஃபார்ச்சுனேட்லி மை ஃப்ரெண்ட் வாஸ் இன் ஆடிட் சர்வீஸ். ஸோ ஐ வென்ட் டு ஹிஸ் ஹவுஸ், டுக் பாத் அண்ட் வென்ட் டு தி ஸ்டேஷன். இன்டர்வியூ போர்ட் 9:30. அப்புறம் அங்கே போய் கேட்டாங்க அவன் அந்த கொஸ்டின். அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஆல்சோ ஆஸ்ட் அபவுட் டூ யூ திங்க் தி தெலுங்கானா ஷுட் பி செப்பரேட்டட் ஆர் நாட்னு. அப்படிதான் கேட்பான். அப்படிதான் இருக்கும். அது நீங்கள் என்ன சார் சொன்னீங்க? Telangana, I think I was not in favor of separating Telangana. I gave my own reasons. அது இந்த மாதிரி அதுக்கப்புறம் they asked about Orissa elections. Orissa, she was, I forgot her name. She was the Minister of State under Nandini Satpathy. She was moved from central government minister post to state minister of Orissa. அதை பற்றி கேட்டாங்க. Then do you think that it is against people will that she has been imposed on the people அப்படின்னு சொன்னா. I answered that she has contested by election has won. That means she has already got people's support. ஏதோ ஒன்று சொல்லி அனுப்பிச்சேன். இந்த மாதிரி presence of mind. presence of mind அவ்வளோ அஃபென்சிவாக இருக்கக்கூடாது. சார், நீங்கள் இப்போ நிறையா இன்டர்வியூஸ் அண்ட் மார்க் இன்டர்வியூஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் வேணும்னே கேட்டால் மோஸ்ட் ட்ரிக்கியஸ்ட் கொஸ்டின்ஸ்னால் என்ன சார் சொல்லுவீங்க? ஏன்னா நல்ல ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஸ்டூடெண்ட்டு, அதுவும் உங்களுக்கு மனசில் எவர்கிட்ட நிற்கலாம். அது ஏதாச்சும் ஷேர் பண்ணிக்க முடியுமா? இப்போதைக்கு கரண்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் இது வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் பற்றி கேட்போம். ஓகே, அது மாதிரி இப்போ ஆர்டிகல் 370 பற்றி கேட்போம். அதில் அந்த டேரெக்டாகவே கேட்டு ரைட் ஆர் ராங் அப்படின்னு கேட்டுருவீங்களா சார்? அவன் யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி உங்கள் வியூஸ் என்னென்னு. பிகாஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பீப்புள் வேர் ஸ்ட்ராங் வியூஸ். நம்ம வந்து இது பண்ணது ரைட்டாக தப்பாங்கிறப்ப இஃப் யூ கேன் புஷ் தம் டு இட் தென் த பயாசஸ் வில் கம் அவுட். இப்போ என்னென்னா வென் யூ த ட்ராப் டோர் என்னென்னா ஹவு மச் பயாசஸ் யூ ஹேவ், ஹவு மச் ப்ரெஜுடிசஸ் யூ ஹேவ்.
அதுக்கு மேலே are you rising up is the question. Civil servant is the one who is supposed to be above the prejudices and biases. So in the question when you pose a question like this, then obviously your prejudices will start coming out. அதனால் when you want to find the trap, அது மேலே வந்தால் அந்த கேண்டிடேட்டுக்கு பேக் ஃபயர் we backfire ஆகும். ஸோ அதனால தான் we try to advise them. டிப்ளமேட்டிக்காக We put a question there and then that emotions, whatever the deeper emotions will start, try to come out. அதை எப்படி, how are you able to conceal it, how are you able to present it, how you are able to rise up beyond your own native emotion is the big thing that you have to handle. Because that is what is expected. You do your own likes and dislikes doesn't matter. When you are a public servant, it should not come in the way of you are doing the public service. And the trap தான் நாங்கள் கேட்போம். கேட்டதில் வந்ததுன்னா we advise them suitably that இந்த மாதிரி கொஷின் வந்தால் never ever express this kind of அதே நேரத்தில் when it's possible to have two answers, right or wrong, you can have your own views. You can say it is right or you can say it is wrong, but you have to justify it. As long as you give reasons for your answer, they will not say anything. So அது one should be able to, சும்மா தெரியாமல் வளரக்கூடாது. ஸோ கரெக்டாக சொல்லணும், அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் வியூஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. இட் ஷுட் ஆல்வேஸ் பி மாடரேட். ஆனால் அது கஷ்டம் தானே சார், அது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் வியூஸ் ஆட்டோமேட்டிக் என்ன கேட்டீங்கன்னா டப்பு நான் சொல்லிடுவேன். இல்லை அதுதான் கண்ட்ரோல் வேணும். கண்ட்ரோல் இஸ் ரிக்வயர்ட். இப்போ நீங்கள் மீடியாவில் when you have an interview with officer, you catch him இல்லையா, whenever this native emotion comes out, you catch him and he gets caught after that. So that's where he has to have that control whenever he addresses the media, to be in a presentable form that where his own strong views are not coming out in public. நீங்கள் ட்ராப் பண்ண தானே ட்ரை பண்ணுறீங்க all the time. You interview so many people. So same thing that you should be able to because you are appealing to a large section of people. You are not the one to appeal to particular section of the people to stoke their emotion. அதனால் your emotion has to be beyond the whatever that your own likes and dislikes. சார் நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்பீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் நான் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு வந்திருந்த அந்த கேண்டிடேட் இப்படி பதில் சொன்னார் அப்படின்னு ரொம்ப ஃபன்னியான ஆன்சர்ஸ் நீங்கள் இது வரைக்கும் ரிசீவ் பண்ணது இருக்கா? ஃபன்னியாக அவங்க சொல்கிறதில்ல, பிகாஸ் அவங்க வர்றதே ஒரு மாதிரி ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. அவங்க ஜோக் அடிக்கிற நிலைமையில் இல்லை. நாங்களும் அவங்கள அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறது கிடையாது. பிகாஸ் நான் அவங்க அப்ளிகேஷன் வச்சு தான் கொஸ்டின் கேட்போம், அண்ட் ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸில் கேட்போம், அந்த மாதிரி கேட்போம். அதனால் ஃபன்னியாக ஆன்சர் பண்ணாங்கன்றது நான் என்னோட ஆன்சர் கொஸ்டினுக்கு ரிலேட்டபிளாகவே இல்லை. அவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி என்னமோ ட்ரை பண்ணாங்க, பட் அது ரொம்ப வர்ஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி கேட்குறேன். அது இருக்குது, அது நிறையா இருக்குது. இந்த மாதிரி நாலேஜே தெரியாமல் ஒரு கொஷினுக்கு ரொம்ப ப்ளஃப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தட் வி ஹேட் திஸ் திங். இஃப் யூ டோன்ட் நோ, ப்ளீஸ் பெட்டர் டு அதுவும் we allow them to bluff also because இது மார்க் இன்டர்வியூங்கிறதால நீ எவ்வளோதான் நீ போவேங்கிறதுக்கு இன்னும் சைட் கொஷின்ஸ்லாம் பார்த்தா ஃபேக்ட்ஸே ராங்கு. அவங்க கொடுத்த லாஜிக்கும் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் an aberration. ஸோ when we tell them that this is not the ஃபவுண்டேஷனே சரியில்லைங்கிறப்ப better to say I don't know rather than. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நடந்தது கேட்கும்பொழுது அவர் ஃபாரின் சர்வீஸுக்கு சாய்ஸ் நம்பர் 1 கொடுத்துருக்காரு. அப்புறம் IAS அந்த மாதிரிலாம் வரார். ஓகே, கொஸ்டின் இவர் தான் கேட்டார், மேகாங் டெல்டா ப்ரோக்ராம் பற்றி என்ன தெரியும்? மேகாங் டெல்டா சார், இட் இஸ் இன் சைனா சார் அப்படின்னு ஆரம்பித்தார். மீகாங்குக்கும் சைனாவுக்கும் சம்மந்தம் இல்லை, பரவாயில்ல விடாப்பிடியா. சரி, அங்கே சைனாவில் எந்த பகுதியில் எப்படி டெல்டா பிரேஸ்னா சார் கவர்மெண்ட் ஆஃப் சைனா வருஷா விளாசி தள்ளுறாரு. இவர் பண்ணது நடந்தது நான் தான் கேட்டேன். இவரே தான் இவர் கேட்குறது. மீகாங்குக்கும் சைனாவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் மீகாங் டெல்டா எஸ் சார், இந்த மீகாங் இஸ் இன் சைனா சார் போயிட்டே இருக்கார். இன்னும் விட்டுருந்தோம்னாக்கா ஒருவேளை எங்களுக்கு ஜியாகிரஃபி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் க்ரியேட் பண்ணும்பொழுது நீங்கள் கேட்குற இந்த ஃபன்னியாக கொஸ்டின் சொல்லி ஃபன்னியாக ரிப்ளைன் இருக்குல்ல, இது மேபி இட் வில் கம் வித் இன் தட் கொட்டேஷன் ஆஃப் ஃபன்னியர் திங்ஸ் லைக் தட். நீங்கள் இப்போது நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டு முடிச்சிட்டிங்க, இன்டர்வியூஸ் ஓவர். நீங்கள் ஒரு எண்ட் கொடுப்பீங்க இல்லையா, ஓகே தேங்க்யூ யூ மே லீவ் அப்படின்னு, அதிலே ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருவீங்களா? இவர் செலக்ட் கூப்பிட்றோம் திருப்பி. இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 minutes வெளியில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கூப்பிட்றோன்ட்டு. அவங்க மறுபடியும் அவர் வெளியில் போன பிறகு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னென்ன வீக்னஸஸ் இருந்தது, என்னென்ன ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ், வீக் பாயிண்ட்ஸ் என்னன்ட்டு. அப்புறம் அந்த கேண்டிடேட்டை கூப்பிட்டு சொல்லுவோம், இதெல்லாம் தான் இது மாதிரி திங்ஸ் வி நோட்டிஸ்ட் இன் யூ, இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணுன்ட்டு அது மாதிரி சொல்லுவோம். ஓகே, அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வேணால் அது மார்க் இன்டர்வியூவில் இப்போ நான்
கேட்டேன் இந்த காசா ப்ராப்ளமில். ஸோ they asked him what is the solution seems to be Ben-Gurion Canal where it is 30 degrees away from Suez Canal. It will be alternate route to trade between Asia and Europe. So Ben-Gurion Canal பற்றி சொன்னேன். who is Ben-Gurion கேட்டேன். he gave with a fantastic reply. he is the German general during the Second World War அப்படின்னு சொல்லிட்டு. So இதெல்லாம் ஃபன்னி கொஸ்டின்ஸ். இஃப் யூ தட் இஸ் தி ஆன்சர் யூ எக்ஸ்பெக்ட். இப்போது நிறைய அகாடமிஸ் வந்துருச்சுன்னு நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க. ஹவு டு சூஸ் பர்ஃபெக்ட் அகாடமி? மணி மோட்டிவ் இல்லாமல் ஒரு கேண்டிடேட் வராங்க அப்படின்னா அவங்களோட பெட்டர்மெண்ட்டுக்காக மட்டுமே வந்து நிறைய ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ என்னென்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே திஸ் அகாடமி இஸ் பெஸ்ட் வி கேன் ஜாயின்? கொஞ்சம் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, பட் வாட் வி ப்ராக்டிகலி ப்ராக்டிஸ், அதனால் சொல்கிறேன். வி டோன்ட் மைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்கிங் எனி கொஸ்டின்ஸ் அட் எனி டைம். ராத்திரி 10 மணி கூட டவுட் வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்பான். வி ஆர் ஆல்வேஸ் அவைலபிள் டு கிளியர் இஸ் டவுட். ஸோ தி டீச்சர் ஷுட் பி அவைலபிள் டு யூ ஆன்லைன். எந்த சமயத்தில் வேணால் அவனுக்கு டவுட் வரலாம், அது வரணும். அப்புறம் தி அகாடமி ஷுட் ஹேவ் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் அ குட் லைப்ரரி. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அப்போ த டீச்சர் ஷுட் பி பெட்டர் இன்ஃபார்ம்டு. அவன் வந்து இதுக்கு இன்னும் சும்மா அந்த 100% ரிசல்ட் கொண்டு வந்து ப்ளஃப் பண்ணுவான். அனதர் வே ஆஃப் ப்ளஃபிங். அது யூ செக்அப் ரியலி எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு யூ செக்அப். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து தி இன்டராக்ஷன் பிட்வீன் தி ஸ்டூடெண்ட் அண்ட் தி டீச்சர். தட் ஷுட் பி கான்ஸ்டன்ட்லி அவைலபிள். அவன் இந்த 5 மணிக்கு அப்புறம் கிளாஸ் முடிஞ்ச உடனே போயிட்டான்னாக்கா அதனால் பிரயோஜனம் இல்லை. இட் இஸ் நாட் லைக் டாக்கிங் கிண்டர் கார்டன் ஸ்கூல். யூ ஷுட் பி ஏபிள் டு கான்ஸ்டன்ட்லி கெட் இன் டச் வித் ஹிம். அண்ட் not only the student, the teacher also should constantly update. The Ben-Gurion Canal Mari, you should go constantly update his knowledge. Teacher must be somebody who is interested in his own improvement also. அந்த மாதிரி டீச்சர் இருக்கிற இடத்துக்கு போகணும். கேண்டிடேட் தாங்க முக்கியமாக வந்து கோச்சிங் சென்டரோட ஐ வுட் ராதர் சே அவங்களோட ட்ரைவ், வாட் இஸ் த ஃபயர் வித்தின் கில்லர் இன்ஸ்டிங்க்ட்டு, கான்ஃபிடென்ஸு, இதெல்லாம் அவங்கள பொறுத்திருக்கு. இது ஒரு மிஷனாக, ஏன்னா இது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்குது. ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ சாதாரண ஒரு கிராஜுவேட் கூட இது இப்போலாம் 3 years 4 years ஆகுது. சில பேர் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் அட்டெம்ப்டில் வாங்கிடுறாங்க உடனே. மற்றவங்களுக்குலாம் ஒரு 3 to 4 years 5 years அவங்க இதுக்கு டிவோட் பண்ணணும். அப்போ ஜாபில் போயிருந்தாங்கன்னா எவ்வளோ அவங்க சம்பாதிச்சிருப்பாங்களோ அதெல்லாம் இல்லாமல் தான் இதுக்கு வராங்க. ரெண்டையும் வச்சுட்டும் பண்ண முடியாது, ஏன்னா இது ஃபுல் ஃபோக்கஸும் தேவை. ஸோ அதனால் அவங்களோட கைண்ட் ஆஃப் தட் ட்ரைவ், எந்தூசியாசம். ஏன்னா கோச்சிங் சென்டர் எல்லாத்துலேயும் பார்க்க போனீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். உங்களுக்கு அவங்க வந்து எவ்வளோ அதுலேருந்து அப்சார்ப் பண்ணுறாங்க, எவ்வளோ தே மேக் யூஸ் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி, ரிசோர்ஸஸ், லைப்ரரி, எந்த அளவுக்கு அவங்களோட பியர்ஸ்ட்டு கூட டிஸ்கஸ் பண்ணி தே கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். அதில் சின்மயா இஸ் இன் அ பொசிஷன் டு பிரிங் த இன்னர் ஸ்ட்ரென்த் ஆல்சோ இன் தம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு டெலமாவில் வருவாங்க, அவங்களால அந்த ஒரு இன்னர் பொட்டன்ஷியலை ரியலைஸ் பண்ண முடியாமல் இருக்கும். தட்ஸ் ஒன்லி டிஃப்ரென்ஸ் ஐ கேன் சே வேர் வி லுக் அட் த பர்சன் ஹோலிஸ்டிக்கலி. எனக்கு ஃபீஸ் வந்துருச்சு, நீ படித்தா படிக்காட்டப்போ நான் மெட்டீரியல் கொடுத்துட்டேன், ஆன்லைன் டெஸ்ட் பண்ணிட்டேன், மார்க் டெஸ்ட் பண்ணிட்டேன், போன்னு சொல்கிற மாதிரி இல்லை. அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த்து வீக்னஸ், அப்படி அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்கள வந்து எந்த அளவுக்கு ஒரு கொண்டு வரலாம், மேலே பொட்டன்ஷியல் இருக்குது, இவங்களை இந்த மாதிரிலாம் எஃபோர்ட் போட்டால் பண்ணலாங்கிறத இந்த அகாடமியோட ஸ்ட்ரென்த். தி ஃபேக்கல்ட்டி ஷுட் கிவ் தம் லாட் ஆஃப் ஹோம் ஒர்க். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எஸ்ஏ ரைட்டிங். இப்போ வந்து சாதாரண கொஸ்டினில் 1 mark 2 mark தான் டிஃப்ரென்ஸ் வரும். எஸ்ஏல யூ கேன் ஈவன் கெட் 12 marks more than the other person. So the essay rating is very important. About 70% of the candidates are engineering students who are not used to essay rating at all. So the essay rating practice கொடுக்கணும். And the teacher should constantly, weekly should assess and improve the students' performance level. அந்த மாதிரி இல்லை, இவங்க வெறுமை வந்து மல்டிபிள் கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு சொல்லி கொடுத்துட்டு போகிறான்னா தட் யூ கேன் ஈவன் பிக் அப் ஃப்ரம் எ புக். ஸோ யூ ஷுட் பி கான்ஸ்டன்ட்லி இன் டச், தி சிம்பியாட்டிக் அப்ரோச் பிட்வீன் த ஸ்டூடெண்ட் அண்ட் த டீச்சர். தட் ஷுட் பி தேர். அப்போ தான் பண்ண முடியும், இல்லாட்டா ஸ்கூல் டீச்சிங் மாதிரி பண்ண முடியாது. தட் ஷுட் பி தேர். ஃபார் இப்போ வந்து we have got lot of people online mock interview. Delhi, Lucknow, Calcutta இருந்தோன்னா ஃபோன் பண்ணி they said we want to take online coaching, mock interview with you. உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நீங்கள் போன வாரம் ஒருத்தர் அட்டென்ட் பண்ணால் அவன் he told me இந்த சென்மியா இன்ஸ்டியூட்டில் வந்து they are giving very good coaching for mock interview அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி if you are really good, people will come to you. So the teacher, you need not have a canvas வரணும். ஆனால் the teacher should be in a position to give something. If a student comes there,
he should be able to take something home from the class. அது வந்து அது முக்கியமான திங் வந்து கான்ஸ்டன்ட் கான்டாக்ட் வித் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். அது 5 மணிக்கு அப்புறம் அமெரிக்கன் in USA, my friend was the very famous doctor there. He was a doctor to Condoleezza Rice, then Minister, Secretary of State. She was sitting next to me. I asked her, why do you, America எவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பா, qualified person, why have you come to an Indian doctor னு கேட்டான். Then she told me, American doctors after 5 o'clock, they will close the thing. They will not pick up the phone at all. And doubt வந்தால் சொல்ல மாட்டான். Whereas an Indian doctor, even if I ring up at 10 o'clock in the night, he will be patiently explaining to me. American doctor வந்து அவன் கேஸ் போட போகிறான்னு பயம், அதனால் பண்ண மாட்டான். ஸோ we prefer Indian doctors சொன்னான். நம்ம இந்தியன் டாக்டர்ஸ் மாதிரி the coaching things faculty should be like an Indian doctor, should be able to clear at any time. சில பேர் இந்த மார்க் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறவங்களே வந்து சம்டைம்ஸ் தே ஆஸ்க் வந்து நாங்கள் இன்னொரு தடவை வி வாண்ட் டு அப்பியர் பிஃபோர் யூ, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்ட்டு. காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு கேண்டிடேட் வந்து ப்ராமிசிங் கேண்டிடேட், பட் நான் முதல்ல சரியாகவே பண்ணலை, பட் ஹி வாண்டட் டு அப்பியர் அகெயின். ஐ செட் ஓகே யூ கம். நானும் ஒரு மிஸ்டர் ராம்மோகனும் ஒரு 1.5 hours grill பண்ணோம் அவரை பண்ணிவிட்டு, பட் ஹி மேட் இட். So he got into the IAS finally. This person who has got 15th rank this time, Jain, he is all India 15th rank. Jain, we interviewed him 3 times. அதே மாதிரி 1-to-1 interview 3 தடவை பண்ணியிருக்கோம் நாங்கள். Then every time he is improved. And then he got all India 15th rank. அது ஒரு ரெக்வெஸ்ட்டாக அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. நாங்கள் ஆனால் அந்த மாதிரி ரெக்வெஸ்ட் நீங்கள் எப்படி இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க? பிகாஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி செகண்ட் சான்ஸ் எங்களுக்கு வந்து we want to improve his standard knowledge and also give him more confidence. That is the objective of this mock interview. So if he wants to improve himself, we will welcome it. Okay. He has crossed the hurdle. Already 2 hurdle cross பண்ணிட்டு வந்திருக்காரு. Okay, அதனால he is certainly just on the verge of clearing it. If he wants any kind of a little improvement. பேர் என்ன ஜெசிகன் 3 தடவை பண்ண ஃபர்ஸ்ட் டைம் for a candidate, first time he came after half an hour he says, I feel very nervous sir, I don't want to continue the mock interview போயிட்டான். அப்புறம் we told him we come again. Second time வந்தா, then he improved. Third time also he came, we did. Then finally he qualified in the interview. முதல் தடவை போது பாதியிலே போயிட்டான், முடியலன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களோட ஃபீல்டில் வந்து பொலிட்டிஷியன்ஸ் கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு நிறைய இருக்கும். பொலிட்டிக்கலாக நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டேர்ன் அவுட் ஆகும். இந்த அதிகாரிக்கும் இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கும் வந்து ஒழுங்காக செட் ஆகலைன்னு சொல்லுவாங்க. அதிகாரிகள் தான் இந்த அரசாங்கத்தையே நடத்துகிறாங்கங்கிற குற்றச்சாட்டு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நிறைய இடங்களில் சொல்லுவாங்க. ஈவன் முதலமைச்சருக்கே ஒன்றும் தெரிலன்னு சொல்லுவாங்க, அந்த அமைச்சருக்கு ஒன்றும் தெரிலன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ட்ரூவா? அதிகாரிகள் மட்டுமே மனசு வச்சு ஒரு அரசாங்கத்தையும் ரன் பண்ணிட முடியுமா? யூபிஎஸ்சி செலெக்ஷனில் என்ன பெஸ்ட்டுனாக்கா ஐஏஎஸ், சென்ட்ரல் சர்வீசஸ் எல்லாமே அது யூ ஹவ் பீன் கிவன் கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன். ஆர்டிகல் 311 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ட்ஸ் த சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் ஃப்ரம் ஹராஸ்மெண்ட் பை தி பொலிட்டிக்கல் பாசஸ். அது அதனால் யூ நீட் நாட் ஹாவ் டு பி, இப்போ சந்தானம் சொன்னார் இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் அஸ் many times we have come across difficulties with the political bosses. But follow the code of ethics and don't bend. If you start bending, one day you will break. So don't bend. Just accept as it comes. Will they force you to bend? No. It depends on you. It depends on you. If they know that you are weak, they will force you. If you stand up and if you say no, nothing doing, நான் ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் எ ட்ரான்ஸ்ஃபர்னா சரி போயிட்டு வாங்க. இந்த ஆள் வளைய மாட்டாங்கன்னா விட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு யாரை வச்சா என்ன பண்ண முடியும். இல்லை இப்போ இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் வேற ஒரு இடத்துக்கு போய் ஒரு போஸ்ட்மேனாவோ வேற யாரோ ஒர்க் பண்ண போகிறது இல்லை. ஈசன் ஐஏஎஸ், ஈசன் ஐபிஎஸ். ஸோ ஓகே, அதாவதுங்க எப்போ வேல்யூ வரும்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராங் எத்திக்ஸ் வேல்யூஸ் இருந்து அவங்களுக்கு அகாமடேட் பண்ண மாதிரி வாட் இஸ் ரைட் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, க்ரைசிஸ் டைமில் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி பெரிய ஸ்டேட் க்ரைசிஸில் இருக்கிறப்பெல்லாம் அப்போ அந்த நல்ல ஆஃபீஸர் தேடுவாங்க. அந்த ஆஃபீஸர் சைட் போஸ்டில் இருந்தாலும் ஓஹோ இந்த மாதிரி கொரோனா வந்துடுது, ஒரு நல்ல ஹெல்த் செக்ரட்டரி வேணும், சுனாமி வந்துடுது, ஒரு நல்ல ஒரு செக்ரட்டரி வேணும் ரன் பண்ணுறதுக்கு, நல்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வேணும். நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வேல்யூ இருக்கும்.
So அதனால் what all we have seen in our life is by standing by your own ethics, values and your own kind of a principle, you are wanted at some time. When at some stage they want you to head a state for revenue collection. இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ரெவன்யூ கலெக்ஷனுக்கு நல்ல ஆஃபீஸர் வேணும்னா அப்போ தான் அவங்க தேடி கண்டுபிடிச்சி இதோட வேல்யூ உடனே தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு 15-20 வருஷம் நம்மளை சைட்லைன் பண்ண மாதிரியும் நம்மளை தூக்கி அடிக்கிற மாதிரியும் தெரியும். பட் whenever there is a crisis there, you are the person they want you. Because அப்போ ஒரு 100 ஆஃபீஸர்ஸில் 4-5 ஆஃபீஸர்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கிடைப்பாங்க. So I always say that if you stand by your own ethics and values, it has a value. That value will be realized during your career itself. It makes you feel proud of that. Don't fall a prey to material ambitions and unethical desires. Be very firm. You embed in your mind the ethical values which I have learnt from aware onwards. Never give it up. I give you an example. Like how a person can be so ethical. M.N. Prasad, he was the former chairman of the railway board. Indian government, there are only 3 posts which are the highest level: cabinet secretary, the home secretary, the 3 posts, and chairman railway board. They are above the highest level. Principal secretary to the prime minister on the rank. He was that M.N. Prasad. You will refuse to believe. One day I went to him, then he was writing address on a postal cover. Okay, avare penal ezhindrathu nariya letters replying to the greetings or something. Then I asked him, sir, why are you writing? நீங்களே உட்காந்துக்கு எழுதிட்டுருக்கீங்க. You have got 3 PS, so why don't you ask any of them to write? Why are you wasting time? He said, these are all my personal letters. I should not waste my office staff's time on writing addresses. So I do it myself. அப்படின்னார். அந்த மாதிரி highest standard of ethics. If you have that, then God protects you. அதாவது பர்சனல் அஜெண்டா இருக்கக்கூடாது. No personal agenda. Nobody will touch you. However high and mighty he or she is. No, nobody will touch you. Sridharan, former metro chief. They are all ideals. I was very happy I worked with them. So they are very fantastic people. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.